தி பாஸ் அத்தியாயம் 306. சைத்துவிடம் அவனது சக போட்டியாளர்கள் ஏன் செல்வத்தை அவன் கொல்லவில்லை என்று கேட்க, சைத்து அவனிடம், எனக்கு மட்டும் அவனை உயிரோட விடணும்னு ஆசையா என்ன? ஆனா யாரோ என் பின்னாடி இருந்து என்ன தடுத்துட்டாங்க என்றான். சைத்து மேடையில் இருக்கும்போது அவனது கத்தி ஏன் அவனது கட்டுப்பாட்டில் இல்லாமல் திசை மாறுகிறது என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனா மேடையிலிருந்து இறங்கி இது குறித்து யோசிக்கும் போதுதான் யாரோ தன் சக்தியை வைத்து தன் குறியை திசை திருப்பி இருக்கிறார்கள் என்று அவனுக்கு புரிந்தது. அதே நேரம் அவர்கள் அமைப்பின் பொறுப்பாளர்கள் மூவரும் உள்ளே வந்தனர். அவர்கள் மூவரும் வருவதை கண்ட போட்டியாளர்கள் அனைவரும் பணிவுடன் அவர்களை வணங்க, சைத்துவை திருப்தியுடன் பார்த்த பெரியவர், உனக்கு தான் இன்னைக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் என்றார். இன்று சைத்து எதிராளியினரை மொத்தமாக அவமானப்பட வைத்து விட்டான். முதல் நாள் போட்டியிலேயே 2 போட்டியாளரும் அவர்கள் தரப்பில் தோல்வி அடைந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். நீங்க ரொம்ப பெரிய வார்த்தை சொல்றீங்க மாஸ்டர், இது என்னோட கடமை என்றான் சைத்து. அவனை புகழ்ந்து பேசியவர்கள்தான் அவர்கள் நாட்டின் தற்காப்பு அமைப்பின் துணைத் தலைவர். நாளைக்கு உனக்கு எதிராக வரப்போகிறது சிங்கமுத்து. அவனோட குரு புலிமலையில பெரிய ஆள். இன்னைக்கு வந்த 2 பேரை விட அவன் நல்ல பலசாலி என்று அவனை எச்சரிக்கை செய்தார் விதுரன். சைத்து இன்று 2 மேட்ச் ஜெயித்திருக்கிறான். எனவே அவனது அணுகுமுறை நிச்சயம் மாற வாய்ப்பிருக்கிறது. நாளை அவன் போட்டியில் கலந்து கொள்ளும் போது ஏற்கனவே கண்ட வெற்றியின் மாமதையுடன் அவன் சிங்கமுத்துவின் பலத்தை குறித்து மதிப்பிட்டு போட்டிக்கு சென்றான் என்றால் அது அவர்களுக்கு கஷ்டமாகிவிடும். இல்ல மாஸ்டர், நான் உறுதியா சொல்றேன், கண்டிப்பா நான் நம்மளோட எதிரியோட பலத்தை குறைவா எடை போட மாட்டேன். நான் என்னோட முழு முயற்சியையும் இந்த போட்டியில போடுவேன் என்றான் சைத்து. அவனும் புலிமலை சிங்கமுத்து குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். தற்காப்பு கலையில் அவனது இடமும் தவிர்க்க முடியாத பெயரை பதித்திருந்தது. அவன் எவ்வளவு பலம் குறைந்தவனாக இருந்தாலும் எதிரியை குறைத்து மதிப்பிடும் தவறை மட்டும் அவன் செய்ய தயாராக இல்லை. சைத்து திடீரென ஏதோ நினைவு வந்தவனாக, மாஸ்டர், நான் அப்ப அந்த செல்வத்தை கொல்ல குறிப்பாத்த கத்தி என்னையும் மீறி ஏதோ ஒரு சக்தினால குறி தவறுச்சு. என்னை தடுத்து என்னோட குறிய மாத்தி வச்சது அவங்க சைட்ல பொறுப்புல இருந்தவங்களா என்று தன் சந்தேகத்தை கேட்டான். அங்கே இருப்பவர்களில் விதுரன் தான் மூத்தவர். தற்காப்பு கலைகள் குறித்து அவரது திறமையும் எல்லோரையும் விட அதிகம். யாராவது ஏதாவது சக்தியை பயன்படுத்தி இருந்தால் அது கண்டிப்பாக அவர் கண்ணை விட்டு தப்பி இருக்காது என்பது அவனது எண்ணம். இல்ல, அவங்க இல்ல, வேற யாரோதான் உன்னை தடுத்தது என்று தலையசைத்தார் விதுரன். வேற யாரோவா என்று அதிர்ச்சியாக கேட்டான் சைத்து. ஆச்சாரியா தான் இப்படி செய்திருப்பார் என்று எண்ணினான். ஆனால் அவர் இல்லை என்றால் அது வேறு யாராக இருக்கும்? ஆமா, ரகுபதியோட சீடர்கள் மாதிரி பந்த சக்தியை கட்டுப்படுத்தும் திறனுள்ள யாரோ தான் இப்படி செஞ்சிருக்கணும் என்றார் விதுரன். சைத்து உடனேயே, மாஸ்டர், அப்படின்னா நம்ம அவங்க ஆளுங்க மேல இப்படி தாக்குதலை நடத்துவோன்னு தெரிஞ்சு அவங்க சக்தியை கட்டுப்படுத்தும் நிலையை கடந்த ஆளுங்களை இங்க கொண்டு வந்திருக்கலான்னு சொல்ல வரீங்களா? நாம அவங்களை கொல்ல நினைக்கும் போது அந்த ஆட்களை வச்சு அவங்க ஆளுங்களை காப்பாத்த பாக்குறாங்களா என்று கேட்டான். அப்படியும் இருக்கலாம் என்றார் விதுரன். சைத்து சொன்ன மாதிரிதான் இருக்கும் என்று அவரும் கணித்தார். அந்த நேரம் ஆச்சாரியா தன்னுடைய எந்த சக்தியையும் உபயோகிக்கவில்லை என்பது விதுரனுக்கு உறுதியாக தெரியும். அவரை தவிர வேறு யாருக்கும் இப்படி ஒரு சக்தி அங்கே இருக்கும் என்பதுதான் இப்போது அவருக்கு தெரியவில்லை. ஆச்சாரியா இதை சொல்லவில்லை என்றால் போட்டிக்கு வந்தவர்களில் யாரோ மேடைக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் தான் இதை செய்திருக்க வேண்டும். அப்படின்னா நாளைக்கு நான் சிங்கமுத்து கூட சண்டை போடும்போது என்று கேட்ட சைத்துவிற்கு நாளைய போட்டியை நினைத்து கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. ஏனெனில் மறைந்திருக்கும் அந்த சக்தி நாளை இக்கட்டான சூழலில் மீண்டும் ஒரு அலையை உண்டாக்கினால் அவன் சிங்கமுத்துவிடம் தோற்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சின்ன சறுக்கல் கூட வெற்றியை பெற முடியாமல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. கவலைப்படாத, நாளைக்கு நான் யாரையாவது விட்டு அவங்கள கவனமா பார்க்க சொல்றேன். நாளைக்கு மட்டும் யாராவது அந்த சக்தியை உபயோகிச்சா நான் இந்த விஷயத்த உலக தற்காப்பு கலைகள் சங்கத்துக்கு கொண்டு போவேன். அவங்க உள்ள வந்தா அப்புறம் போட்டியே இல்லாம நம்ம வெற்றியானதா அறிவிப்பு கொடுத்துருவாங்க என்றார் விதுரன் ஆழ்ந்த குரலில். இந்த கேம்பிளிங் பொறுப்பு 2 நாடுகளுடையதாக இருந்தாலும் உலக தற்காப்பு கலை அமைப்பு அமைதியாக நடப்பதை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஒருவேளை யாராவது போட்டியில் ஏமாற்று வேலை செய்து ஜெயிக்க எண்ணினால் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் உலக தற்காப்பு கலை அமைப்பிடம் புகார் செய்ய முடியும். அதன் பின்னர் அவர்கள் விசாரணை செய்வார்கள். உலக தற்காப்பு கலைகள் அமைப்பை தாண்டி யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவர்களின் தீர்ப்பு மட்டுமே இறுதியானதாக இருக்கும். விதுரனின் உறுதியான வார்த்தைகளுக்கு பின்னர் தான் சைத்ருவிற்கு கொஞ்சம் நிம்மதியுண்டானது. அடுத்த நாளும் விரைவாகவே வந்துவிட்டது. நேற்றைய தினத்தை ஒப்பிடும்போது இன்று கொஞ்சம் சோர்வாகவே இருந்தார்கள் சூர்யாவின் அணியினர். எப்போதும் துருதுருவென இருக்கும் அஸ்வினி கூட இன்று அமைதியாக தான் இருந்தாள். அவர்களில் எப்போதும் போல ஒரே மாதிரியான பாவனையில் இருந்தது ஈஸ்வர் மட்டுமே. போட்டி சரியாக 9 மணிக்கு ஆரம்பித்தது.
சூர்யாவும் அவனது குழுவினரும் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே போட்டி நடக்கும் இடத்திற்கு வந்துவிட்டனர். அவர்கள் வரும் நேரமே பார்வையாளர் அமரும் இடமும் ஓரளவு நிரம்பியிருந்தது. கண்ணகியும் மாதவனும் கூட அங்கே கூட்டத்தில் தான் இருந்தனர். அவர்கள் இருக்கைகள் கொஞ்சம் கடைசியாக இருக்க யாரையும் தெளிவாக பார்க்க கஷ்டமாக இருந்தது. இதுவும் கோபிநாத்தின் ஏற்பாடுதான். மாதவா, எனக்கு என்னமோ வர வர கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். யார பார்த்தாலும் எனக்கு அந்த சூர்யா மாதிரியே தெரியுது என்றார் கண்ணகி. அவனிடம் பேசிக்கொண்டே அவர் தன் கண்களை வேறு தேய்த்து விட்டு கொண்டார். அவர் கண்ணுக்கு சூர்யாவின் உருவம் போல தெரிந்தது. மாதவன் அவரிடம், ஆண்டி, நீங்க யாரையோ பார்த்து அவன்னு நினைச்சிருப்பீங்க. இங்க வாரியர்ஸ் மட்டும்தான் வர முடியும். அவனால எப்படி இங்க வர முடியும் என்று உறுதியாக கூறினான். சூர்யாவினால் இந்த தீவில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் என்று அவனுக்கு உறுதியாக தெரியும். ஆனால் இந்த இடத்திற்கு அவனால் வரவே முடியாது என்று அவன் ஆணித்தரமாக சொல்வான். நீ சொல்றதும் உண்மைதான் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்ட கண்ணகி தான் ஏதோ தவறாக எண்ணிவிட்டோம் என்று நினைத்தார். அப்போது மதுவும் சேதுராமனும் அவர்கள் அருகே வந்தனர். மதுவின் முகம் சோர்ந்து போயிருந்தாலும் கடந்த சில நாட்களாகவே அவள் சரியாக உறங்குவதில்லை. அவள் உறங்க எண்ணி கண் மூடும் நேரம் சூர்யா அவள் மேல் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு தோன்ற அவளால் நிம்மதியாக உறங்கவே முடியவில்லை. அவள் முகத்தில் இருந்த சோர்வை கவனித்த மாதவன், மது, என்னாச்சு உனக்கு? உனக்கு எதுவும் உடம்பு முடியலையா என்று அக்கறையாக கேட்டான். எனக்கு என்ன, ஆனா உனக்கு என்ன என்று மது சட்டென கேட்டாள். அவளது இந்த பேச்சை கேட்ட கண்ணகியும் சேதுராமனும் என்ன ஆனது இவளுக்கு என்று ஒருவரை ஒருவர் கேள்வியாக பார்த்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக அவர்கள் இருவருக்குள்ளும் என்னவோ சரியில்லை என்று அவர்களும் கணித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். மது அவ்வளவு கடுமையாக பேசியும் மாதவன் சங்கடத்துடன் புன்னகைத்தானே தவிர அவள் மேல் கோபம் கொள்ளவில்லை. சேதுராமன் தான் அந்த சங்கடமான சூழ்நிலையை மாற்ற எண்ணி, போட்டி ஆரம்பிக்க போது, போட்டியை பார்க்கலாம் வாங்க என்றார். கண்ணகியும் அதையே சொல்ல அவர்கள் எல்லோரது பார்வையும் மேடையின் பக்கம் திரும்பியது. மேடையில் சைத்து தன் கையை பின்பக்கம் கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். சூர்யாவின் அணியை சேர்ந்த நிறைய பேர் அவனை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் அணியில் இருந்த 10 பேரில் சிங்கமுத்துவும் ஒரு பலமான போட்டியாளர். இன்று அவன் சைத்துவை ஜெயித்தால்தான் அவர்கள் பக்கம் கொஞ்சமாவது நம்பிக்கை வரும். அதோடு முந்தைய 2 தோல்வியின் பேச்சும் காணாமல் போகும். சிங்கமுத்துவின் முகம் மிக தீவிரமாக இருந்தது. அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவனுக்குள் மிகப்பெரிய அழுத்தத்தை உணர்ந்து கொண்டிருந்தான். அப்போது ராகுல் அவன் அருகே சென்றவன், சிங்கமுத்து, மேடைக்கு போனதும் பதட்டம் ஆகாதீங்க. எப்பவும் போல சாதாரணமா சண்டை போடுங்க. உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க இதை விட பெரிய சண்டை எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதனால நீங்க பதட்டப்படாம இருந்தாலே சைத்துவ தோக்கடிச்சிடலாம் என்றான். ராகுல் சிங்கமுத்துவிடம் நம்பிக்கை தரும் வார்த்தைகளாக பேசினான். இந்த நேரம் சிங்கமுத்துவுக்கு வேண்டியதும் அதேதான். அதே போல சிங்கமுத்து தான் அவர்கள் தரப்பில் இருக்கும் நம்பிக்கையான ஆட்களில் ஒருவன். அவனும் ஒருவேளை தோற்று போய்விட்டால் அதன் பின்னர் அவர்களின் நிலை மோசமாகிவிடும் என்று எண்ணினான் ராகுல். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்ட சிங்கமுத்து, கவலைப்படாதீங்க சார், நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் என்றவன் மேடையை நோக்கி சென்றான். ரிங்கினுள் குதித்தவனின் கண்களில் சண்டையிடும் வெறி மின்னியது. சிங்கமுத்துவின் கண்களில் கண்ட ஆக்ரோஷத்தில் சைத்து சட்டென அவனது அலட்சிய பாவனையை மாற்றி தீவிர பாவனைக்கு வந்தான். நீ ரொம்ப பலசாலிதான் என்று சிங்கமுத்துவை பார்த்து நல்ல விதமாக பேசினான் சைத்து. சிங்கமுத்துவும் சைத்துவை பார்த்தவன், நீயும் சாதாரணமான ஆள் இல்ல என்றான். அவன் சொன்னதை கேட்ட சைத்து சட்டென சிரித்தவன், என்னதான் நீ பலசாலியா இருந்தாலும் நேத்து வந்த 2 பேரை எப்படி நான் தோக்கடிச்சனோ அதே மாதிரி உன்னையும் ஓட விடுவேன் என்றான். அப்படியா? அதையும் பார்த்துருவோம் என்று நிதானமாக அவனுக்கு பதில் சொன்னான் சிங்கமுத்து. சைத்து முதலில் எதிராளியை கோபப்படுத்துவதைதான் தன் வழக்கமாக கொண்டிருந்தான். எதிராளி கோபமாக நிதானத்தை இழக்கும் நொடிதான் அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வான். சிங்கமுத்து இதை கவனித்திருந்தவன் அவனது வலையில் சிக்கவில்லை. சிங்கமுத்து அவ்வளவு எளிதாக கோபம் கொள்ளவில்லை என்பதை கண்டு சைத்துவிற்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. அப்போது ரெஃப்ரி, போட்டி ஆரம்பிக்கலாம் என்றார். அவர் சொல்லி முடித்ததுமே போட்டி ஆரம்பமாக சண்டையிட ஆரம்பித்தனர் இருவரும். ஒரே நேரத்தில் இருவரும் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். அவர்கள் இருவரும் வேகமாக ஆக்ரோஷமாக சண்டையிட பார்வையாளர்களுக்கு அவர்கள் இருவரின் உருவமும் தெளிவாக எல்லாம் தெரியவே இல்லை. வாள் இரண்டும் மோதிக்கொள்ளும் சத்தம்தான் அந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது. திடீரென சைத்து 2 அடி பின்னோக்கி வந்தான். சிங்கமுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை பின்தொடர்ந்தான். அவன் தன் உடலில் இருந்த பலத்தை எல்லாம் தன்னுடைய வாளுக்கு கொடுத்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். எனவே அந்த வாள் சைத்துவின் தொண்டை குழியை நோக்கி சீரும் பாம்பாக சென்றது. அந்த தாக்குதலில் சைத்துவின் முகம் லேசாக மாறியது. அவன் வேகமாக வாள் இருந்த திசைக்கு எதிர் திசைக்கு மாறினான். அவனது வாள்வீச்சின் குறி தப்பினாலும் கூட அதற்காக சிங்கமுத்து கோபம் கொள்ளவில்லை. அவன் வேகமாக தன் கை முஷ்டியை திருப்ப
அந்த நீண்ட வாள் சைத்துவின் தலையை நோக்கி பாய்ந்தது. சைத்து சீற்றத்துடன் தன் குறுவாலை முன்னே நீட்டி சிங்கமுத்துவின் வாளை தடுத்தான். அதன் பின்னர் இருவரும் மேலும் மேலும் தங்கள் தாக்குதலை அதிகப்படுத்த ஆரம்பித்தனர். சிங்கமுத்துவின் வாள் நீளமாக இருந்ததால் அவனது வாள் தூரமாக சென்று வந்தது. சைத்துவின் குறுவால் சிறியதாக இருந்ததால் அது அவன் கையோடு இருந்தது. இருவரும் சண்டையிடும் முறை முற்றிலும் வேறு வேறு விதமாக இருந்தது. எனவே அந்த சண்டையை பார்க்கும் எல்லோரின் மனதிலும் புதுவிதமான உணர்வுகளை உண்டாக்கியது. கீழே அமர்ந்திருந்த சூர்யாவின் அணியை சேர்ந்த போட்டியாளர்களில் ஈஸ்வரை தவிர மற்ற எல்லோரும் போட்டியை ஆச்சரியமாக தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிங்கமுத்துவின் வாள் வீசும் திறன் கண்டு எல்லோரும் வாயடைத்துதான் போனார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் சைத்துவை விட சிங்கமுத்து வயதில் சிறியவன். என்னதான் சைத்துவின் கையில் இருக்கும் குறுவால் அங்கும் இங்கும் நடமாடினாலும் சிங்கமுத்துவின் உடலில் இருக்கும் பலம் சைத்துவிடமில்லை. நேரம் செல்ல செல்ல சிங்கமுத்துவின் உடல் பலம் அதிகமாக ஆரம்பித்தது. அதே சமயம் சைத்து கொஞ்சம் சோர்ந்து போனது போல தெரிந்தான். கிட்டத்தட்ட இந்த நேரத்தில் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் 100 முறையாவது எதிர்த்தாக்குதல் நடத்தியிருப்பார்கள். ஆனால் சிங்கமுத்துவின் முகத்தில் சோர்வு என்பதே சிறிதும் இல்லை. சைத்துவின் முகம் மெல்ல மெல்ல வெளுக்க ஆரம்பித்தது. அவனுக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. அவன் கையில் இருந்த குறுவால் மெல்ல தளர ஆரம்பித்தது. சிங்கமுத்து வின் பண்ண போறாரு என்று உற்சாகமாக கூறினாள் அஸ்வினி. அவளுக்கு சைத்துவை சுத்தமாக பிடிக்கவில்லை. அவனை முழுவதுமாக வெறுத்தாள் அஸ்வினி. அவள் சொன்னதை கேட்ட சூர்யா, அது அவ்வளோ ஈஸி இல்ல என்றான் யோசனையுடன். அவன் அப்படி சொன்னது சிங்கமுத்துவின் மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை. சிங்கமுத்து மிகவும் பலசாலிதான். ஆனால் சைத்து இன்று வெளிப்படுத்தும் சண்டை திறன்தான் அவனுக்கு விசித்திரமாக இருந்தது. நேற்று அவனிடம் இருந்த அலட்சிய பாவனை இன்று இல்லை. இன்று அவன் கொஞ்சம் பதுங்கி பதுங்கி தாக்குவது போலதான் சூர்யாவுக்கு தோன்றியது. சரியாக சொல்ல வேண்டுமெனில் நேற்று சண்டையிட்டதை விட இன்று இன்னும் ஆக்ரோஷமாக தான் சண்டையிட்டு இருக்க வேண்டும். ஆனால் இன்று அவன் வழக்கத்திற்கு மாறாக நடந்து கொள்கிறான். ஒருவேளை அவனுக்கு சிங்கமுத்துவின் பலம் என்ன என்று தெரியாதோ என்று சூர்யாவின் மனதில் யோசனை தோன்ற உடனேயே அந்த எண்ணத்தை அழித்து விட்டான். சைத்ருவிற்கு வேண்டுமானால் சிங்கமுத்துவின் பலம் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விதுரனுக்கு சிங்கமுத்து குறித்து நன்றாகவே தெரிந்திருக்கும். அவருக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தால் அவர் கண்டிப்பாக அதை சைத்துவிற்கு தெரிவித்திருப்பார். எனவே சைத்துவிற்கு சிங்கமுத்துவின் பலம் என்னவென்று கண்டிப்பாக தெரியும். அப்படி சிங்கமுத்துவின் பலம் அவனுக்கு தெரியும் என்றால் இன்று கண்டிப்பாக அவன் சண்டையிடும் இந்த முறையில் ஏதோ விஷயம் இருக்கிறது. சூர்யா தனக்குள் யோசனையில் இருக்கும் போதே மேடையில் சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. தி பாஸ் அத்தியாயம் 307. சைத்து சிங்கமுத்துவிடம் நேற்று போல சண்டையிடாதது ஏன் என்று சூர்யா யோசித்துக் கொண்டிருந்தான். ஒருவேளை சிங்கமுத்துவின் பலம் என்னவென்று தெரியாமல் அவன் இப்படி அதிக பலம் காண்பிக்காமல் சண்டையிடுகிறானோ என்று எண்ணினான். அப்படி இருந்தாலும் கூட சைத்துவிற்கு வேண்டுமானால் சிங்கமுத்துவின் பலம் என்னவென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் விதுரனுக்கு சிங்கமுத்து குறித்து நன்றாகவே தெரிந்திருக்கும். அவருக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தால் அவர் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சைத்துவிற்கு தெரிவித்திருப்பார். எனவே சைத்துவிற்கு சிங்கமுத்துவின் பலம் என்னவென்று கண்டிப்பாக தெரியும். அப்படி சிங்கமுத்துவின் பலம் அவனுக்கு தெரியும் என்றால் இன்று கண்டிப்பாக அவன் சண்டையிடும் இந்த முறையில் ஏதோ விஷயம் இருக்கிறது. சூர்யா தனக்குள் யோசனையில் இருக்கும் போதே மேடையில் சூழ்நிலை மாற ஆரம்பித்தது. சிங்கமுத்துவின் வாள்வீச்சை சைத்து ஆவேசமாக தடுக்க ஆரம்பித்தான். ஆனால் சிங்கமுத்துவின் நீண்ட வாள் சைத்துவின் உடையை கிழித்து அவன் உடலிலும் ஒரு வெட்டுக்காயத்தை உண்டாக்கியது. காயத்தினால் உண்டான வலியில் சைத்து உருமலுடன் 2 அடி பின்னே சென்றான். கீழே இருந்த சைத்துவின் சக போட்டியாளர்களின் முகம் மாற ஆரம்பித்தது. ஹெல்ப் வேணுமா என்று யாரோ ஒருவர் கத்த, சைத்து தன் கையை அசைத்து கோணல் சிரிப்பு சிரித்தவன், வேணா நான் நல்லா இருக்கேன் என்றான். என்னதான் அவன் நன்றாக இருப்பதாக சொன்னாலும் அவனை பார்க்கும் எல்லோருக்குமே அவன் முகம் முன்பை விட சோர்வில் வெளுத்து போயிருப்பது நன்றாகவே தெரிந்தது. அவனது கரமும் கூட லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனது எனர்ஜி முழுவதுமாக குறைந்து விட்டது. அவன் அவ்வளவுதான் என்று எல்லோரும் எண்ணினார்கள். மேடையில் அவனுடன் நெருக்கமாக இருந்த சிங்கமுத்து கூட அப்படிதான் எண்ணினான். அவ்வளவுதானா உன் பலம்? நீ பேசின பேச்சுக்கு நான் உன்கிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்த்தேன் என்று சீற்றத்துடன் கேட்டான் சிங்கமுத்து. அவன் முதலில் மேடைக்கு வரும்போது இந்த போட்டி கடுமையாக இருக்கும் என்று எண்ணியிருந்தான். ஏனெனில் இருவருமே சமபலம் கொண்டவர்கள். சைத்து அவனது முழு பலத்தையும் காண்பிப்பான் என்று எதிர்பார்த்திருந்தான் சிங்கமுத்து. ஆனால் இப்படி ஈஸியாக அவனை ஜெயிக்க முடியும் என்று சிங்கமுத்து நினைக்கவே இல்லை. சிங்கமுத்துவின் பேச்சில் சைத்துவின் முகம் சிவந்து போக, நீ சாவ போற என்றான் சைத்து. அடுத்த நொடி அவன் சட்டென தன் கால்களை எம்பி அந்தரத்தில் பறப்பது போல செய்தவன் கையிலிருந்த 2 குறுவாலும் சிங்கமுத்துவை குறிப்பார்த்து வந்தது. சிங்கமுத்துவின் முகம் இந்த நேரம் அலட்சியமாக தான் இருந்தது. அவன் உண்மையிலேயே பலமானவனாக இருந்தால் சைத்துவின் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவான். எனவே அவன் மேல் தாக்குதல் நடத்த தெளிவாக திட்டமிட்டிருந்தான் சைத்து.
அவனை பார்த்து நக்கலாக சிரித்த சிங்கமுத்து தன் வாளை உயர்த்தி சைத்துவின் தாக்குதலை தடுக்க பார்த்தான். அந்த நேரம் கீழே அமர்ந்திருந்த சூர்யா சட்டென, சிங்கமுத்துக்கு ஆபத்து என்றான். சூர்யாவின் வார்த்தையை கேட்ட எல்லோரும் என்ன சொல்கிறான் இவன் என்று குழப்பத்துடன் அவனை பார்த்தனர். சிங்கமுத்து ஜெயிக்கப் போவது உறுதியாக தெரிகிறது. சைத்து முற்றிலும் தன் சக்தியை இழந்து விட்டான். அவனது இந்த தாக்குதல் கூட தோல்விக்கு முன்பாக அவன் செய்யும் முயற்சி மட்டுமே. அப்படி இருக்க சிங்கமுத்துவுக்கு ஆபத்து என ஏன் சூர்யா சொல்கிறான்? ஒருவேளை அங்கே இருவரில் யாருக்காவது ஆபத்து என்றால் அது கண்டிப்பாக சைத்துவிற்கு தான் இருக்கும். இப்படிதான் எல்லோரின் எண்ணமும் இருந்தது. அங்கே இருந்தவர்களில் ஈஸ்வரும் ராகுலும் மட்டுமே ஆச்சரியமாக சூர்யாவை பார்த்தனர். ஈஸ்வர் ஆச்சரியப்பட்ட காரணம், அவனும் அங்கே மேடையில் சைத்துவின் தாக்குதல் முறையில் என்னவோ சரியில்லை என்று உணர்ந்தான். அதே போல ராகுல் ஆச்சரியப்பட்ட காரணம், அவனுக்கு சூர்யாவின் மேல் முழுமையான நம்பிக்கை இருந்தது. சூர்யா காரணமில்லாமல் ஒரு வார்த்தையும் பேச மாட்டான் என்று அறிவான் அவன். அஸ்வினி தான் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் சூர்யாவை பார்த்து, சூர்யா, நீயே சிங்கமுத்துக்கு ஆபத்துன்னு சொல்ற, அவர்தானே என்று அவள் பேசி முடிக்கும் முன்பாகவே மேடையில் யாருமே எதிர்பாராத சம்பவம் நடந்தது. சைத்து எப்போது வேண்டுமானாலும் விழுந்து விடுபவன் போல இருந்தவன் சட்டென தன் உடலில் மாற்றத்தை கொண்டு வந்தவன் வெள்ளத்தனமான சிரிப்புடன் சிங்கமுத்துவை பார்த்து, சாவுடா என்றபடி அவனை நெருங்கியவன் தன் உடலின் பலத்தை முழுக்க கைகளுக்கு கொண்டு வந்தவன் குருவாலை அவன் உடலில் இறக்கினான். ஒரு நொடி நேரம் அந்த குருவாலின் முனையில் பச்சை நிறத்தில் வெளிச்சம் வந்து சென்றது. சிங்கமுத்துவின் தாடை ஆச்சரியத்தில் விரிந்தது. அவன் மனம் முழுக்க பயம் வியாபிக்க ஒரு நொடி மரண பயத்தில் உறைந்து போனான் அவன். சைத்து இப்படி அவனது முழு சக்தியையும் பயன்படுத்தி தன்னை கொல்ல முயற்சி செய்வான் என்று அவன் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த நேரம் அவன் மனதில் இருந்த ஒரே எண்ணம், எப்படியாவது உயிர் பிழைக்க வேண்டும் என்பது மட்டுமே. சிங்கமுத்து சட்டென தன் பயத்தை உதறி சைத்துவின் குருவால் தன் மார்பில் நேரடியாக பதியாமல் இருக்க அவனது கரத்தை சுழற்றி வாளை குறுக்காக கொண்டு வந்தான். வாளோடு வாள் உரசும் சத்தம் அந்த இடத்தில் அதிர செய்தது. அடுத்த நொடி சிங்கமுத்துவின் வாள் அவன் பயன்படுத்திய சக்தியின் பாரம் தாங்காமல் சில அடி தூரம் சென்று விழுந்து நொறுங்கியது. மீண்டும் சைத்துவின் குருவால் சிங்கமுத்து மார்பில் இறங்க ஆரம்பித்தது. சைத்துவின் முகத்தில் இருந்த சிரிப்பு இன்னும் ஆழமாக ஆரம்பித்தது. ஆனால் சிறிது நேரத்தில் அவன் புன்னகை குறைய அவன் எதிர்பார்த்த சிங்கமுத்துவின் உடல் கிழியும் எந்த அறிகுறியும் அவனுக்கு தென்படவில்லை. அவனது குருவால் ஏதோ ஒன்றினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது. அதே நேரம் சிங்கமுத்து திடீரென ஆ என்று கர்ஜித்தவன் சைத்துவின் அதிர்ச்சியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள எண்ணி தன் 2 கை முஷ்டியையும் இறுக்கி சைத்துவின் முகத்தை நோக்கி விட்டான் ஒரு குத்து. சிங்கமுத்து விட்ட குத்தில் சைத்து காற்றில் பறந்து சென்று கீழே விழுந்தான். அதே சமயம் சிங்கமுத்துவினாலும் திடமாக நிற்க முடியவில்லை. அவன் வாயிலிருந்தும் திடீரென ரத்தம் வர ஆரம்பித்தது. சைத்து அவனை கொல்ல தன் உடல் பலம் முழுக்க பிரயோகித்ததில் பயந்து போனதால் தான் சிங்கமுத்துவிற்கு இப்படி நடந்ததும். மற்றபடி அவனுக்கு காயங்கள் எதுவும் உண்டாகவில்லை. ஒரு நொடியில் அவனது மரணம் நிகழ்ந்திருக்கும். அந்த பயத்தின் காரணமாக தான் அவன் நிற்க முடியாமல் தடுமாறினான். இறுதி நொடியில் சைத்துவின் குருவால் அவன் உடலுக்கு அணிந்திருந்த கவச உடையில் குத்தியதால் அந்த குருவால் அவன் உடலில் காயம் உண்டாக்கவில்லை. அந்த கவசம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நேரம் அவன் பிணமாக தான் இருந்திருக்க வேண்டும். சிங்கமுத்து விட்ட குத்தில் பறந்து சென்று கீழே விழுந்த சைத்து தன்னை நிதானப்படுத்தி எழுந்து நின்றவன், நீ உள்ள கவச உடை போட்டிருக்கியா என்று கேட்டான். அவன் முகத்தில் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணர்வு தாண்டவமாடியது. அவன் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கவச உடை மட்டும் இல்லை என்றால் கண்டிப்பாக சிங்கமுத்து சாகவில்லை என்றாலும் கூட அவனது மார்பு பகுதியில் இருக்கும் எலும்புகளாவது உடைந்திருக்கும். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா என்று கோபத்துடன் கத்தினான். சிங்கமுத்து வேகமாக மூச்சு வாங்கி கொண்டிருந்தவன் தன் கண்கள் கோபத்தில் ரத்தமென சிவந்து போயிருந்தது. இப்போது அவனை பார்க்க அழகான ஆண்மகன் போல இல்லை, மனித உருவில் இருக்கும் ராட்சசன் போல இருந்தான். மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த பொறுப்பாளர்கள் எல்லோரும் கூட இதை கண்டு அதிர்ந்துதான் போனார்கள். ஏனெனில் முதலில் எல்லாம் சிங்கமுத்து தான் நடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இறுதியில் ஒரே நொடியில் எல்லாம் மாறி அவன் மரணத்தின் வாயில் வரை சென்று வந்தான். இந்த சைத்து எப்படி இப்படி இருக்கான், அவனுக்கு இரக்கமே இல்ல போல என சொன்ன அதிகாரிகள் யாருக்கும் ஒரு நொடி நேரத்தில் மேடையில் எப்படி அந்த மாற்றம் வந்தது என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் சீக்ரெட் ஆர்மியில் இருக்கும் எதிராளிகளால் இதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆரம்பத்திலிருந்து சைத்து பலவீனமாக இருப்பது போல நடித்துக் கொண்டிருந்தான். சிங்கமுத்துவினால் அவன் நடக்கப்பட்டது போல இருந்தது எல்லாமே அவனது நடிப்பு. அவன் வேண்டுமென்றே செய்தது. அப்போதுதான் சிங்கமுத்து அவனது பலத்தை குறைத்து மதிப்பிடுவான். அதன் மூலம் தன்னை சாதாரணமாக வீழ்த்தி விடலாம் என்று எண்ணிக்கொள்வான். அதன் பின்னர் கடைசி நொடியில் தன் யுக்தியை பயன்படுத்தி சிங்கமுத்துவை வீழ்த்தி விடலாம். இதுவும் சீக்ரெட் ஆர்மியில் இருக்கும் ஒரு விதமான நுணுக்கமான யுக்தி. அவன் என்ன மாதிரியான யுக்தியை பயன்படுத்தினான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும்
சிங்கமுத்து கவச உடையை அணியாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவனது உயிர் பிரிந்திருக்கும் என்பது மட்டுமே உண்மை. அவன் தோல்வியை ஒப்புக்கொள்ள கூட அவனுக்கு நேரம் இருந்திருக்காது. சைத்து முழுக்க முழுக்க நயவஞ்சகமான எண்ணம் கொண்டவன் என்பதை அவன் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அவன் பயங்கரமான வில்லன். அஸ்வினியின் கோபத்தை கண்ட சூர்யாவிற்கு அவளது செயல் சிறுபிள்ளைத்தனமாக தான் தோன்றியது. இது வாழ்வா சாவா என்பதற்கான களம். சைத்து கெட்டவன்தான். அவனது எண்ணமே சிங்கமுத்துவை கொல்ல வேண்டும் என்பதுதான். இங்கு இறந்தால் அதற்கு நீதி கூட கிடைக்காது. மேடையில் இருவரும் சண்டை போடவில்லை, மாறாக இருவருமே பலமாக மூச்சு வாங்கிக் கொண்டிருந்தனர். இந்த நொடி கூட சைத்துவினால் நடந்ததை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் சிங்கமுத்துவுக்கு எதிராக போட்டியிடப் போகிறான் என்று தெரிந்ததிலிருந்து ரகசியமாக மனதினுள்ளேயே எவ்வளவு திட்டம் தீட்டி வைத்து அதை செயல்படுத்தியிருந்தான். ஆனால் எல்லாம் இப்படி மாறும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சிங்கமுத்துவின் தோல்வி தஞ்சாவூர் அணியினருக்கு மிகப்பெரிய அடியாக இருந்திருக்கும் என்று அவன் எண்ணினான். அதற்குள் கொஞ்சம் நிதானத்திற்கு வந்திருந்த சிங்கமுத்து சைத்துவை கோபமாக பார்த்தவன் கீழே இருந்த வாளை எடுத்து சைத்துவை நோக்கி சுழற்ற ஆரம்பித்தான். என்ன ஆனாலும் சரி, இன்று அந்த சைத்துவை கொல்வதே சரி என்று முடிவு செய்து கொண்டான் அவன். சிங்கமுத்துவின் வாள் தன்னை குறிப்பார்த்து வருவதைக் கண்ட சைத்துவின் முகம் மாறிப்போக அவன் சட்டென வாய் திறந்து, நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் என்றான். சிங்கமுத்துவை விட சைத்துவிற்கு அடிபலம். எனவே தொடர்ந்து அவனுடன் சண்டையிட்டாலும் தன்னுடைய தோல்வி உறுதி என்று அவனுக்கு புரிந்தது. அதனால் தான் தோல்வியை ஒப்புக்கொண்டான் அவன். அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டதுமே சிங்கமுத்துவின் வாள் அவன் மேல் படாமல் நின்று போனது. அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டது சிங்கமுத்துவிற்கு கோபம் வந்தாலும் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. சைத்து சிங்கமுத்துவை பார்த்து சீற்றத்துடன், நான் தோல்வியை ஒத்துக்கிட்டேன். ஆனா உன்னோட பலத்தை பார்த்து ஒன்னு நான் தோல்வியை ஒத்துக்கல. உன்னோட கவச உடைதான் நான் தோல்வியை ஒத்துக்க காரணம். அந்த கவச உடை மட்டும் இல்லன்னா நீ இந்நேரம் இல்ல என்று இகழ்ச்சியாக பேசிவிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கி விட்டான் அவன். சிங்கமுத்துவிற்கு சைத்துவின் பேச்சு கோபத்தை கொடுத்தது. அவன் சொன்னது போல இன்று அவனது வெற்றி அந்த கவச உடையினால் இருந்தாலும் அது மட்டுமில்லை என்றால் அவனது வாழ்க்கையே முடிந்து போயிருக்கும். அந்த நேரம் ரெஃப்ரி, 3வது சுற்றில் சைத்துவை வீழ்த்தி சிங்கமுத்து வெற்றி பெற்றார் என்று அறிவித்தார். இந்த போட்டியின் இறுதியில் சிங்கமுத்துவின் பெயருக்கு கொஞ்சம் களங்கம் உண்டானது உண்மை. அவன் சைத்துவை விட பலசாலி. ஆனால் இப்போதோ சைத்துவை விட அவன் பலம் குறைந்தவன் என்ற ஒரு பின்பம் உண்டாகியிருந்தது. சிங்கமுத்து, நீங்க போட்டியை இதோட முடிச்சுக்கிறீங்களா இல்ல வேற ஒரு போட்டியாளரோட போட்டியிட விரும்புறீங்களா என்று கேட்டார் ரெஃப்ரி. முடிச்சுக்கிறேன் என்றான் சிங்கமுத்து. அவனுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள் அடிபட்டிருந்ததும் எனவே அவனால் தொடர்ந்து சண்டையிட முடியாது. அப்படி சண்டையிட்டால் அவன் அசிங்கப்பட வேண்டி இருக்கும் என்று அறிவான் அவன். ஓகே, ஒரு 10 நிமிஷம் இடைவெளிக்கு பின்னர் அடுத்த போட்டி தொடரும். அடுத்த போட்டியாளர் போட்டிக்கு தயாராகும்படி கேட்டுக்கிறேன் என்றார் அவர். என்னதான் சிங்கமுத்து போட்டியில் வெற்றி பெற்றிருந்தாலும் சூர்யாவின் அணியில் இருந்தவர்களின் மனது கொஞ்சம் கனமாக தான் இருந்தது. போட்டியில் 3 மேட்ச் நடந்து முடிந்திருந்தது. அதில் இவ்வளவு சம்பவங்களும் நிகழ்ந்திருந்தது. 3 மேட்சில் ஒன்றில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். இந்த சூழல் அவர்களுக்கு பாதகமாக தான் இருக்கும். மேடையிலிருந்து கீழே வந்த சிங்கமுத்து ஒரு ஓரமாக சென்று ஓய்வெடுக்க சென்றான். அவனுக்கு கூட்டத்தில் இருப்பவர்களை எதிர்கொள்ளவே முடியவில்லை. உதய், அடுத்து நீதான் என்று வழுக்கை தலையுடன் இருந்த ஒரு இளைஞனை பார்த்து ராகுல் கொடுத்தான் குரல். சூர்யா அந்த உதய் என்பவனை நிமிர்ந்து பார்த்தான். முன்பு அஸ்வினி அவனுக்கு உதயின் குரு யார் என்று காண்பித்திருந்தாள். உதய் ராகுலை பார்த்து, நான் யாரோட சண்டை போட போறேன் ராகுல் சார் என்று கேட்டான். அவன் கொஞ்சம் கருமை நிறத்தில் இருந்தான். அவன் தலையில் முடி மட்டும் இருந்திருந்தால் பார்க்க ஒரு போர் வீரனை போல இருந்திருப்பான். எதிரணியினர் இருந்த இடத்தை ஒரு பார்வை பார்த்த ராகுல், கர்ணனோட சண்டை போடணும். அவனை நெஞ்சா வாரியர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவனுக்கு மறைமுகமா ஆயுதங்களை வச்சு தாக்க நல்லா வரும். நீ அவனோட சண்டை போடும்போது மறைமுகமா ஆயுதங்கள் உன்னை தாக்காம இருக்க ஜாக்கிரதையா இருந்து அவனோட ஆயுதங்களை தடுக்கணும். அப்பதான் உன்னால ஜெயிச்சுட்டு கீழே வர முடியும் என்றான் ராகுல். ஓகே, நான் கவனமா இருக்கேன் என்றான் உதய். அவனுக்கு இந்த மறைமுகமாக ஆயுதம் வைத்து தாக்கும் முறை புதிது. ஆனால் என்ன ஆனாலும் அவன் இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏனெனில் ஏற்கனவே 3இல் 1 போட்டியில் மட்டுமே அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் அவனது வெற்றி கண்டிப்பாக அவர்களுக்கு முக்கியம். ராகுலும் உதயும் ஒரு பக்கம் போட்டி குறித்து விவாதித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் அஸ்வினி, சூர்யா, சிங்கமுத்துக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க ஆரம்பித்தாள். தி பாஸ் அத்தியாயம் 308. ராகுலும் உதயும் ஒரு பக்கம் போட்டி குறித்து விவாதித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் அஸ்வினி, சூர்யா, சிங்கமுத்துக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க ஆரம்பித்தாள். சூர்யா அப்போது சிங்கமுத்துவிற்கு ஆபத்து என்று சொல்லும் போது
அவன் ஏதோ உளறுகிறான் என்றுதான் எண்ணினாள். ஆனால் அவன் சொல்லி முடித்த ஒரு நொடிக்குள் அவன் சொன்னது உண்மை என்று அவளுக்கு புரியும்படி சம்பவம் நடக்க ஆரம்பித்தது. எனவே சூர்யாவுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் என்று தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. ஒருவேளை சூர்யாவிற்கு எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளும் சக்தி இருக்கிறதோ என்று யோசித்தாள் அஸ்வினி. எனக்கு தெரிஞ்சது என்று சூர்யாவிற்கு அஸ்வினிக்கு விளக்கம் சொல்ல எல்லாம் நேரமில்லை. ஒருவேளை அவன் அவளுக்கு விளக்கமாக சொன்னாலும் அவன் சொல்வது அவளுக்கு புரியாது. உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று கேட்டாள் அஸ்வினி. உன் கண்ணை திறந்து நல்லா பாரு, தெரியும் என்றான் சூர்யா வெறுமையாக. உன்ன என்ற அஸ்வினி கடுப்புடன் கூற சூர்யாவு அவளை கண்டு கொள்ளவில்லை. அவனை முறைத்து பார்த்த அஸ்வினி, சொல்லலனா போ, ஓவரா பண்ற என்று சொல்லிக்கொண்டு மனதினுள் பைத்தியக்காரன் என்று திட்டி தீர்த்தாள். இடைவெளி நேரம் கடந்து அடுத்த நொடி போட்டி தொடங்கும் நேரம் வந்துவிட்டது. ரெஃபரி போட்டியாளர்களை மேடைக்கு அழைத்ததும் இரு தற்காப்பு போட்டியாளர்களும் மேடையை நோக்கி சென்றனர். உதய் சீரும் காளையாக ரிங்கினுள் சென்றதும் செயல்பட கர்ணன் அமைதியாக உதயை தன்னிடமிருந்து விலகியபடி இருந்தவன் அவன் மேல் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து வீசிக்கொண்டே இருந்தான். தன்னை தாக்க வந்த அனைத்து ஆயுதங்களில் இருந்தும் உதய் தப்பிக்கொண்டே இருந்தான். கர்ணன் ஆயுதங்களை வீசுவதும் உதய் அதிலிருந்து தப்பி அவனை தாக்க நெருங்கி செல்வதுமாகவே போட்டி சென்றது. முந்தைய போட்டியுடன் ஒப்பிடும்போது இந்த போட்டி அவ்வளவு சுவாரஸ்யமாக இல்லை. அதனால் பார்வையாளர்களை அதிகம் கவரவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இந்த போட்டி எல்லோருக்கும் சலிப்பை உண்டாக்கியது. கர்ணனின் ஆயுதம் வீசும் திறனுடன் ஒப்பிடும்போது நேரடியாக சண்டையிடும் திறன் குறைவு. அதே போல உதய்க்கு நேரடியாக சண்டையிட வருமே தவிர இப்படி ஆயுதங்களை மறைத்து வைத்து சண்டையிட வராது. இருவரும் ஒருவரை ஒருவர் பின்தொடர்ந்தார்களே தவிர ஒருவருக்கொருவர் நேரடியாக மோதிக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. சூர்யா, நீ ரொம்ப திறமையானவன் தானே? அப்படின்னா இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்க, உதயா இல்ல கர்ணனா என்று அமைதியாக இருக்க முடியாமல் கேட்டாள் அஸ்வினி. 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்க என்றான் சூர்யா. 2 பேருமே ஜெயிக்க மாட்டாங்களா? நீ என்ன சொல்ற என்று அதிர்ச்சியாக கேட்டாள் அஸ்வினி. டைல தான் முடியும் என்றவன் அஸ்வினியை பார்த்த பார்வையில் நீ என்ன முட்டாளா என்ற கேள்வி இருந்தது போல அவளுக்கு தோன்றியது. அவன் தன்னை கேலியாக பார்ப்பதாக உணர்ந்தவள் கடுப்புடன், நீ பொய் சொல்ற என்றாள். நான் பொய்யெல்லாம் சொல்லல, நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு சீக்கிரமாவே தெரியும் என்று சூர்யா சிரித்தபடி கூறினான். அவன் இப்படி சொல்ல காரணம் இருந்தது. உதயும் கர்ணனும் சண்டையிடுவதை பார்த்துதான் அவன் அப்படி சொன்னான். இருவருமே ஒரே அளவிற்கு பலம் நிறைந்தவர்கள். இருவரிடமும் உள்ள சக்தியும் சம அளவுதான். ஆனால் விஷயம் என்னவென்றால் ஒரே அளவுக்கு பலம் இருந்தாலும் இருவரும் வேறு வேறு போர் திறனை கொண்டவர்கள். இதே நிலை தொடர்ந்தால் அவர்கள் இருவரின் உடலில் இருக்கும் சக்தி குறையுமே தவிர அவர்கள் இருவரும் வெற்றி பெற முடியாது. எனவே போட்டி முடிவு சூர்யா கணித்தது போலதான் இருக்கும். சூர்யா சொன்னது போலவே அடுத்த 15 நிமிடங்கள் உதய் கர்ணன் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டார்களே தவிர வெற்றி பெறும் வாய்ப்பு இல்லவே இல்லை. அவர்கள் உடல் பலம் குறைய ஆரம்பித்தது. இருவரின் முகமும் சோர்வில் வெளுத்து போனது. அவர்களின் சோர்வை கண்ட ரெஃப்ரி வேறு வழி இல்லாமல், நீங்க தொடர்ந்து போட்டி போட போறீங்களா என்று கேட்டார். இவர்கள் இருவரும் இப்படியே போட்டி போட்டுக் கொண்டிருந்தால் இன்று முழுக்க போட்டி நடந்தாலும் அதன் முடிவு வராது. அப்போது இந்த மேட்ச் டைல முடிச்சுக்கலாம் என்றார் கர்ணன் தரப்பில் பொறுப்பில் இருந்த பெரியவர். ஆச்சாரியாவும் கூட அதையே சொன்னார். தோல்வியை விட டை பரவாயில்லை என்றுதான் தஞ்சாவூர் அணிக்கு தோன்றியது. அவர்கள் இருவரும் போட்டியை டையாக முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்ல அதில் உதய்க்கும் கர்ணனுக்கும் விருப்பமில்லை என்றாலும் அவர்கள் வார்த்தையை மதித்து இறங்கி வந்தார்கள். அஸ்வினி சட்டன சூர்யாவை நம்ப முடியாமல் பார்த்தவள், திரும்பவும் நீ சொன்ன மாதிரிதான் நடந்துச்சு, நீதான் சரி என்றாள். உதயும் கர்ணனும் மேடையை விட்டு இறங்கியதும் அடுத்த போட்டி தொடங்கியது. இந்த முறை தஞ்சாவூர் அணியின் சார்பாக வம்சி வந்தான். எதிரணியர் சார்பாக குள்ளமாக ஒரு ஆள் வந்தான். அவனை குறித்த விவரம் எதுவுமே தஞ்சாவூர் அணியினருக்கு தெரியவில்லை. எனவே தஞ்சாவூர் அணியினர் அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீ தோல்வியை ஒத்துக்கோ, ரொம்ப மெனக்கெட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தே அனுப்பினார்கள். போட்டியாளராக வரும் அனைவரின் விவரமும் கண்டிப்பாக இவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு சிலரை தவிர மற்ற யாரை குறித்த விவரமும் அவர்கள் கொடுக்கவில்லை. புதிதாக வருபவரின் தோற்றத்தை வைத்து அவன் எந்த தற்காப்பு கலை பிரிவை சேர்ந்தவன் என்றும் இவர்களால் கணிக்க முடியவில்லை. ஓகே என்று சொல்லி மேடைக்கு சென்றான் வம்சி. இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர். எதிராளியை விட வம்சி உயரமாக இருந்தான். எதிரில் இருந்தவன் வம்சியின் உயரத்திற்கு அவனை இடைவரை மட்டுமே இருந்தான். அந்த குள்ளமான ஆள் வம்சியை பார்த்து, நீ எனக்கு சமமான ஆள் இல்ல, தோல்வியை ஒத்துக்கிட்டு இறங்கி போயிட என்று எச்சரிக்கை செய்தான். வம்சி அவன் சொன்னதற்கு எதுவும் பதில் சொல்லவில்லை. என்னதான் அவன் அந்த ஆளுக்கு சமமான போட்டியாளராக இல்லாமல் இருந்தாலும் அவன் சண்டையே போடாமல் தோல்வியை ஒப்புக்கொள்வது என்பது அவனால் கண்டிப்பாக முடியாது.
வம்சி தோல்வியை ஒப்புக்கொள்ளும் முடிவில் இல்லை என்பதை புரிந்து கொண்டவன் தன் உதட்டை இகழ்ச்சியாக வளைத்தான். ரெஃப்ரி, போட்டி தொடங்கலாம் என்று அறிவிப்பு செய்ய அடுத்த நொடி அந்த குள்ளமானவன் லேசாக நகர்ந்தான். அவனது லேசான அசைவில் அவனது உடல் 3ஆக பிரிந்ததும் 3 உருவத்தின் கையிலும் வாள் இருந்தது. வம்சியை நோக்கி 3 உருவமும் தன் வாளை ஓங்கி இருந்தது. அதை கண்டு வம்சி பயந்து விட்டான். அந்த 3 உருவத்தில் யார் உண்மையான ஆள் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கீழே அமர்ந்திருந்த சூர்யாவின் முகம் யோசனையாகி போனது. சந்தேகமே இல்லாமல் இந்த குள்ளன் வாள் வீரர்கள் படையை சேர்ந்தவன்தான். இப்போது அவன் உபயோகிக்கும் இந்த முறையில்தான் சூர்யாவை கொல்ல வந்த அந்த வாள் வீரனும் உபயோகித்தான். அந்த 3 உருவத்தில் உண்மையான உருவம் யாரென கண்டுபிடிக்க முடியாமல் வம்சி தோல்வியடைய போகிறான். அவன் ஒரு பெருமூச்சுடன் தன் எண்ணத்தை முடிக்க அடுத்த நொடி துண்டிக்கப்பட்ட ஒரு கரம் காற்றில் இரத்த கரையுடன் பறந்து வந்து விழுந்தது. கை வெட்டுப்பட்டதும் வம்சி உடனடியாக, நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் என்று அலறினான். ஏனெனில் அடுத்ததாக அந்த குள்ளன் வம்சியின் கழுத்தை தான் குறிப்பார்ப்பான். ஒரு கணம் அவன் தாமதமாக தோல்வியை ஒப்புக்கொள்வதாக சொல்லி இருந்தாலும் அந்நேரம் அவனது தலை அதன் இடத்தில் இருந்திருக்காது. ரெஃப்ரி இந்த போட்டியின் முடிவை அறிவிக்கும் போது தஞ்சாவூர் அணியில் இருந்த போட்டியாளர்களின் முகமெல்லாம் கருத்து போயிருந்தது. வம்சியின் ஒரு கரம் மொத்தமாக வெட்டுப்பட்டிருந்தது. இவ்வளவு நேரத்தில் வம்சி அளவுக்கு வேறு யாருக்கும் பெரிதான பாதிப்பு உண்டாகவில்லை என்பதுதான் உண்மை. அஸ்வினி பயத்தில் வெளிரி போன முகத்துடன், அவ என்ன யுக்தியை பயன்படுத்தினா என்று கேட்டாள். இப்படி ஒரு பயங்கரமான போர் முறையை அவள் இதுவரை கண்டதில்லை. அவர்கள் அணியில் இருந்த எல்லோரும் எங்களுக்கும் தெரியல என்று சொல்லி தலையை அசைத்தார்கள். இந்த வாள்வீரன் உபயோகித்தது சாமுராய் முறையான போர் தந்திரம். இதுவரை நம் நாட்டில் இந்த மாதிரி ஒரு முறையை உபயோகித்தது இல்லை. எனவே அவர்கள் யாருக்கும் அது தெரியவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமெனில் வம்சி எப்படி தோல்வி அடைந்தான் என்று கூட அவர்கள் யாருக்கும் சரியாக தெரியவில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மேடைக்கு சென்றதும் அந்த குள்ளமான ஆள் சட்டென 3ஆக மாறி வம்சியை தாக்க வந்தது. அதன் தாக்குதலை தன் கரம் கொண்டு வம்சி தடுக்க முற்பட வம்சியின் கரம் வெட்டுப்பட்டது மட்டுமே அவர்களுக்கு தெரியும். இவ்வளவு நேரமும் அமைதியாக இருந்த சூர்யா சட்டென வாய் திறந்தவன், இது ஷேடோ கில்லர் மெத்தட் என்று சொன்னான். உண்மையில் வம்சியின் பாதிப்புக்கு அவனது அலட்சியமும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். அவன் வம்சி மேடைக்கு செல்லும் முன்பாகவே இந்த போர்க்கலை முறையை குறித்து சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லியிருந்தால் ஒருவேளை வம்சி இன்னும் ஜாக்கிரதையாக இருந்திருப்பான். சூர்யாவின் பதிலில் எல்லாரும் அவனை திரும்பி பார்க்க, நான் ஏற்கனவே ஒரு முறை அவங்கள ஒருத்தரை சந்திச்சிருக்கேன் என்றான் சூர்யா. சூர்யா ஷேடோ கில்லரின் போர் முறையை மட்டும் விளக்கி கொண்டிருந்தான். அவனை அவர்கள் தாக்க வந்த விஷயத்தை அவன் சொல்லவில்லை. அவன் சொன்னதை கேட்டு எல்லோரின் முகத்திலும் விசித்திரமான உணர்வு தோன்றியது. அங்கிருந்த யாருமே சூர்யா இப்படிப்பட்ட வாள்வீரனுடன் சண்டையிட்டு உயிர் பிழைத்திருப்பான் என்பதை எதிர்பார்க்கவில்லை. அஸ்வினி அவனிடம், அப்படின்னா அந்த 3 உருவத்திலேயுமே ஷேடோ கில்லரோட உண்மையான உருவம் இல்லையா என்று கேட்டாள். சூர்யா தலையை அசைத்தவன், அப்படி சொல்ல முடியாது. ஆனா எந்த நேரம் வேணாலும் அவனால் அதை மாத்த முடியும். அவனோட உண்மையான உருவம் அந்த 3ல ஒன்னாவும் இருக்கலாம், இல்லனா வெளியிலயும் இருக்கலாம் என்றான். இந்த ஷேடோ கில்லரின் போர் தந்திரமே அதுதான். அவர்கள் போர் தந்திரம் பார்க்க எளிதாக இருப்பது போல அதன் செயல்பாடுகள் இருக்காது. அதை கண்டுபிடிக்க அவரவரின் தனித்திறமை அவசியம். அப்படின்னா உண்மையான உருவத்தை நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று முகம் சுருக்கியபடி கேட்டாள் அஸ்வினி. உண்மையான உருவத்திற்கும் போலிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருக்கும்போது உண்மையான உருவத்தை எப்படி உடைக்க முடியும்? ஒரே நேரத்தில் எல்லா உருவத்திடமிருந்து தற்காத்துக் கொள்வது என்பது முடியாத காரியம் இல்லையா? அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்த ஈஸ்வரனின் முகம் யோசனையானது. அடுத்தது அவன்தான் போட்டிக்கு செல்ல வேண்டும். அந்த ஷேடோ கில்லரை அவன்தான் எதிர்கொள்ள வேண்டும். எனவே அந்த ஷேடோ கில்லரின் பலவீனத்தை அவன் கண்டு கொள்ளாமல் மேடைக்கு சென்றால் அவன் பலசாலி என்றாலும் அவனிடம் நீண்ட நேரம் போராடிதான் செல்ல முடியும். சூர்யா மெல்லிய குரலில், கொலை நோக்கம் ஷேடோ கில்லரோட உண்மையான உருவத்துக்கிட்ட தான் நாம கொலவெறிய பார்க்க முடியும். நீ என்ன சொல்ற என்று அதிர்ச்சியாக கேட்டாள் அஸ்வினி. மனுஷனுக்கு மட்டும்தான் உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியும். என்னதான் அந்த நிழல் அவனோட பிரதிபலிப்பா இருந்தாலும் நிழலால உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாது. அவங்கள நாம தோக்கடிக்கணும்னு நினைச்சா அப்போ அவங்க கிட்ட இருக்க உணர்ச்சியை தான் நாம முதல்ல கண்டுபிடிக்கணும் என்று எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் வெறுமையாக சொல்லி முடித்தான் சூர்யா. அன்று அவனை கொல்ல வந்த வாள்வீரனை அவன் வீழ்த்தியது அவனிடமிருந்த சக்தியை வைத்துதான். ஆனால் அதன் பின்னர் அவன் நிதானமாக ஒருவேளை போட்டியில் இது போன்ற ஆட்கள் கலந்து கொண்டால் எப்படி அவர்களை வெல்வது என்று எண்ணி யோசிக்கும் போதுதான் அவனுக்கு இந்த பதில் கிடைத்தது. எனவே ஷேடோ கில்லரின் உணர்ச்சியை நாம் கண்டுபிடித்து விட்டால் உண்மையான உடலையும் கண்டுபிடித்து விட முடியும். அப்போ ஈஸ்வர் ஷேடோ கில்லரோட உணர்ச்சியை கண்டுபிடிச்சிட்டா அவனை அவரால் தோக்கடிச்சிட முடியுமா என்று கேட்டாள் அஸ்வினி. இது என்னோட கணிப்பு மட்டும்தான் என்றான் சூர்யா. அவனுக்கும் நன்றாக தெரியும்
ஈஸ்வரின் பலம் என்னவென்று. இதெல்லாம் இல்லாமலே கூட ஈஸ்வரால் அவனை வெல்ல முடியும். ஆனால் அதற்கு நேரம் அதிகம் எடுக்கும். அதே போல அவனது உடலில் உள்ள எனர்ஜி லெவலும் குறைய ஆரம்பிக்கும். அது அவன் அடுத்த போட்டிக்கு செல்லும் போது நல்லதாக இருக்காது. இப்போது இருக்கும் சூழலில் ஈஸ்வர் கண்டிப்பாக எதிரணியில் இருக்கும் 4 பேரையாவது தோற்கடிக்க வேண்டும். ஈஸ்வர் சூர்யாவை ஆச்சரியமாக பார்த்தான். அவன் முதலில் தங்கள் அணியில் பலமான போட்டியாளர்கள் அதிகம் இல்லை என்று எண்ணியிருந்தான். ஆனால் இப்போது சூர்யாவை பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் பிறந்தது. அவன் சூர்யாவை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அடுத்த சுற்று போட்டி அறிவிக்கப்பட்டது. ஈஸ்வர் உடனேயே எழுந்து மேடையை நோக்கி சென்றான். அவனது எதிர்போட்டியாளர் அந்த வால்வீரன் தான். சென்ற போட்டியில் இருந்ததை விட அவன் முகம் இப்போது இன்னும் தீவிரமாக இருந்தது. அவனுக்கு ஈஸ்வரை தெரியும். தஞ்சாவூர் அணியின் பலமான போட்டியாளர். ஈஸ்வரை தோற்கடிப்பது என்பது இந்த போட்டியிலேயே வெற்றி கொள்வதற்கு சமம். போட்டி ஆரம்பிக்கலாம் என்று ரெஃபரி சொல்லி முடிக்கும் முன்பாகவே அந்த குள்ளமான ஆள் தன் முன்னங்காலை தரையில் ஊன்றி மேலே வேகமாக எழும்பினான். ஈஸ்வர் கையில் வாளுடன் நிதானமாக அமைதியாக நின்றிருந்தான். மேலே எழும்பிய அந்த குள்ளன் ஈஸ்வரை நோக்கி வர அவனை நெருங்கும் சமயம் குள்ளனின் உருவம் 3ஆக பிரிந்தது. அவன் முந்தைய யுக்தியை தான் இப்போதும் உபயோகித்தான். 3 நிழல் உருவம் ஈஸ்வர் முன்பாக தோன்றியது. அதை கண்டதும் கீழே இருந்த ஈஸ்வரின் அணியினர் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஈஸ்வரால் உண்மையான உருவத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஈஸ்வர் செயல்பட தொடங்கியிருந்தான். அவனது நீண்ட வாள் 3 உருவத்தில் இடது பக்கமாக இருந்த உருவத்தின் மேல் சென்று விழுந்தது. மற்ற 2 உருவங்களை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. தி பாஸ். அத்தியாயம் 309. ஈஸ்வர் ஷேடோ கில்லருடன் போட்டியிட செல்ல அவன் ஈஸ்வரன் முன்பாக கால்களை எம்பி மேலே சென்றவன் கீழே வரும்போது 3 நிழல் உருவங்களாக ஈஸ்வர் முன்பாக தோன்றினான். அதை கண்டதும் கீழே இருந்த ஈஸ்வரின் அணியினர் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஈஸ்வரால் உண்மையான உருவத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஈஸ்வர் செயல்பட தொடங்கியிருந்தான். ஈஸ்வரின் நீளமான வாள் 3 உருவத்தில் இடது பக்கமாக இருந்த உருவத்தின் மேல் சென்று விழுந்தது. மற்ற 2 உருவங்களை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. அவன் மேல் அந்த 2 உருவம் தாக்குதல் நடத்துவதை குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. அவன் உயிருக்கு ஆபத்து வராது என்றாலும் அவன் கை கால் என ஏதாவது ஒரு பகுதி வெட்டுப்படுவது உறுதி. ஆனாலும் அவன் அது குறித்து கவலைப்படவில்லை. அவன் இடது பக்கம் இருந்த உருவத்தின் மேல் தாக்குதல் நடத்தும் போது அந்த உருவத்தின் முகத்தில் மனிதர்களின் உணர்வான பயம் தென்பட ஆரம்பித்தது. அதே நேரம் ஈஸ்வரின் வாள் சரியாக அந்த உருவத்தின் மேல் சென்று இறங்கியது. வாள் சென்று கருப்பு உருவத்தின் மேல் இறங்கியதுமே கருமை நிறம் மறைந்து உண்மையான உருவம் தோன்றியது. அவன் உடலில் அணிந்திருந்த உடை கூட வாள் வீச்சில் கிழிக்கப்பட்டு அவன் உடலிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. என்னோட உண்மையான உருவம் உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று அவன் ஈஸ்வரை நம்ப முடியாமல் பார்த்தபடி கேட்டான். அந்த குள்ளனின் முகம் முழுக்க கோபமும் குழப்பமும் நிறைந்திருந்தது. ஒரே நிமிடத்தில் ஈஸ்வரினால் எப்படி துல்லியமாக தன் உடலை கண்டுபிடிக்க முடிந்தது, என்ன நடக்கிறது என்றே அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஈஸ்வர் அவனது கேள்வியை கண்டு கொள்ளவில்லை. தன் கையில் இருந்த வாளை சுழற்றியபடி இருந்தவன் முகம் மட்டும் கடுமையுடனேயே இருந்தது. அந்த குள்ளன் கேள்வியுடனும் கோபத்துடனும் பற்களை கடித்தபடி மீண்டும் 3 உருவத்திற்கு மாறி ஈஸ்வர் மேல் தாக்க ஆரம்பித்தான். இந்த முறை ஈஸ்வர் தன் முன்பாக இருந்த 3 உருவத்தையுமே கண்டு கொள்ளவில்லை. அவன் கையில் இருந்த வாள் அவனுக்கு பின்னால் வெற்றிடமாக இருந்த ஒரு இடத்தை நோக்கி பாய்ந்தது. அவனது இந்த செயலை பார்த்திருந்த தற்காப்பு கலைகள் குறித்து தெரியாத மக்களுக்கு இவன் என்ன பைத்தியமா, ஆளே இல்லாத இடத்தில் குறிப்பார்த்து அடிக்கிறான் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அவனது வாள் பட்ட அடுத்த நொடி வெற்றிடமாக இருந்த இடத்தில் ஒரு அதிர்வு தோன்றியது. கூடவே அந்த குள்ளனின் உருவம் அந்த இடத்தில் தோன்றியது. ஈஸ்வரின் வாள் அவன் மார்பில் நன்றாக பதம் பார்த்து இருந்தது. அங்கிருந்த யாராலும் இதை நம்பவே முடியவில்லை. எல்லாமே மாயாஜாலம் போலதான் அவர்களுக்கு இருந்தது. கற்பனையில் கூட காண முடியாத காட்சியை எல்லோரும் கண்முன்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கணிப்புப்படி ஈஸ்வர் முட்டாள். அவன் கண்ணுக்கு முன்பாக இருக்கும் உருவத்தை விட்டுவிட்டு வெறும் காற்றில் வாள் வீசுகிறான் என்பதுதான். ஆனால் வெறும் காற்றில் அந்த குள்ளனின் உடல் இருக்கும் என்று யார்தான் நினைப்பார்கள்? நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் என்று பயம் கலந்த குரலில் அலறினான் குள்ளன். முதல் முறை ஈஸ்வர் அவனது உடலை கண்டுபிடிக்கும் போது அவன் ஏதோ குத்துமதிப்பாக கண்டுபிடித்திருப்பான் என்றுதான் அந்த குள்ளன் எண்ணினான். ஆனால் 2வது முறை காற்றில் இருந்த தன் உருவத்தை அவன் சரியாக கண்டுபிடித்ததுமே அவன் குத்துமதிப்பாக கண்டுபிடிக்கவில்லை என்பது அவனுக்கு புரிந்து போனது. ஈஸ்வருக்கு தன்னுடைய பலவீனம் என்ன என்று தெரிந்திருக்கிறது என்றுதான் அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டான்.
அந்த குள்ளன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டதும் ஈஸ்வர் தன் வாளை கீழே இறக்கிவிட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் மேடையிலிருந்து கீழே இறங்கினார். மேடைக்கு கீழே இருந்த தஞ்சாவூர் அணியினர் ஈஸ்வரின் வெற்றியில் மிகவும் உற்சாகமாகிவிட்டனர். அந்த குள்ளன் சைத்துவை விட பலம் வாய்ந்தவனாக தெரிந்தான். ஆனால் ஈஸ்வரிடம் அடி வாங்கியதும் 2 அடியில் தோல்வியை ஒப்புக்கொண்டு இறங்கிவிட்டான். இந்த இடத்தில் அங்கே நடக்கும் போட்டியை வேடிக்கை பார்க்கும் சாதாரண மக்களுக்கு என்ன 2 அடிக்கே இப்படி பின்வாங்கி விட்டான் என்று தோன்றும். ஆனால் அது வெறும் சாதாரண அடி இல்லை என்பது தற்காப்பு கலையை சேர்ந்த மக்கள் மட்டுமே அறிவார்கள். தன் அணியினரின் உற்சாகமான வரவேற்பை கண்டும் ஈஸ்வரின் முகத்தில் எந்தவித மாறுதலும் இல்லை. அவன் தன் பார்வையை சூர்யாவின் பக்கம் திருப்பி அமைதியுடன், நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் என்றான். நீங்க ரொம்ப பெரிய வார்த்தை சொல்றீங்க என்றான் சூர்யா லேசான புன்னகையுடன். என்னதான் ஈஸ்வர் அழுத்தமான குண இயல்பு கொண்டவன் என்றாலும் அவன் நல்லவன். அவனுக்கு அடுத்தவர் தனக்கு செய்த உதவிக்கான நன்றியை திருப்பி செலுத்த தெரிகிறது. சூர்யாவின் பதிலுக்கு வெறுமனே தலையை அசைத்த ஈஸ்வர் வேறு எதுவும் பேசவில்லை. என்னதான் சூர்யாவின் வார்த்தைகளை கேட்டு அவன் இந்த போட்டியில் ஜெயித்திருந்தாலும் அவன் ஜெயித்த முறை நிச்சயம் தனித்துவமானது. இவ்வளவு சீக்கிரம் அவன் வெற்றி பெற்றது அவனது அடுத்த போட்டிகளுக்கு உதவியாக இருக்கும். 10 நிமிட இடைவேளை நேரம் முடிய அடுத்த போட்டி ஆரம்பமாக இருக்கிறது என்று அறிவிப்பு வந்தது. ஈஸ்வர் வெள்ளை நிற தற்காப்பு கலை சீருடை அணிந்து கொண்டு மேடைக்கு சென்றான். அவனுக்கு எதிராக போட்டியிட சுமோ வீரன் ஒருவன் மேடைக்கு வந்தான். அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் அந்த இடம் அதிர்ந்தது. அவன் உயரம் 2 மீட்டருக்கு மேல் இருந்தான். எடையும் 400 கிலோவுக்கு மேல் இருப்பான். பார்க்கவே மாமிச மலை போல காட்சி அளித்தான் அவன். அவன் பெயர் யமலிங்கம். கீழே இருந்த அவனது அணியினர், அவனை கிழிச்சு தொங்க விடையமா என்று ஆரவாரம் செய்தார்கள். அவனது அணியினருக்கு அவன் மேல் மிகுந்த நம்பிக்கை இருந்தது. இந்த மாதிரி சுமோ வீரர்களுக்கென தற்காப்பு கலையில் தனித்துவமான பயிற்சி கொடுக்கப்படும். அந்த பயிற்சியின் மூலம் துப்பாக்கியிலிருந்து வெளிப்படும் தோட்டாவை கூட அவர்களால் தாங்க முடியும். யமலிங்கம் மேடைக்கு வந்ததும் அவன் கையில் 2 இரும்பு கோடாரி ஆயுதமாக இருந்தது. ஈஸ்வர் முகத்தில் இவ்வளவு நேரத்திற்கு எந்த மாற்றமும் இல்லை. அவன் கண்கள் எப்போதும் போல நிதானமாக இருந்தது. அவன் முகமும் அப்படியே. அவனது அமைதியை கண்ட யமலிங்கம் சட்டென ஏய் என்று கர்ஜித்தான். அந்த கர்ஜனை அரங்கத்தில் இருந்த மற்ற எல்லா சத்தங்களையும் அடக்கிவிட்டது. பார்வையாளர்களிடம் ஒருவித பயத்தை உண்டாக்கியது அவனது கர்ஜனை. அதே சமயம் இப்போதுதான் தற்காப்பு கலையில் சேர்ந்து பயிற்சி பெறும் புதிய நபர்களுக்கும் கூட அந்த சத்தம் பயத்தை தான் உண்டாக்கியது. ஆனால் யமலிங்கம் இந்த கர்ஜனை செய்தது மற்றவர்களுக்காக இல்லை, ஈஸ்வரின் அமைதியை குலைக்கத்தான். ஆனால் இப்போதும் கூட ஈஸ்வரிடம் எந்த மாற்றமும் இல்லை. யமலிங்கம் அவனது அமைதியை கண்டு கோபம் வரப்பெற்றவன் கண்களை உருட்டியபடி மீண்டும் கர்ஜித்தான். இந்த முறை அவன் குரலில் இருந்த அழுத்தம் ஈஸ்வரை தாக்கியது. இந்த சூழலை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட யமலிங்கம் தன் 2 கோடாரிகளையும் கையில் எடுத்தபடி ஈஸ்வரை நோக்கி தாக்க ஆரம்பித்தான். அவன் ஒரு ராட்சச மலை போல காட்சியளிக்க அவன் கையில் இருந்த 2 கோடாரியும் அவனுக்கு மேலும் பலம் சேர்ப்பதாக இருந்தது. என்று அலறல் சத்தம் கேட்க ஒரு மின்னல் ஒளி உண்டாகியது. அந்த வெளிச்சத்தில் யமலிங்கத்தின் உருவம் இன்னும் பெரிதாக மாறியது. அவன் ஆக்ரோஷமாக 2 கோடாரியையும் கொண்டு ஈஸ்வரை நோக்கி தாக்க ஆரம்பித்தான். அவனது தாக்குதல் இடமுழக்கம் போல அந்த இடத்தை நிறைத்தது. யமலிங்கத்தின் அந்த ஆக்ரோஷமான தாக்குதலை கண்டு கீழே இருந்த அவனது அணியினர் மிகவும் உற்சாகமாக இருந்தார்கள். கண்டிப்பாக யமலிங்கத்தின் கையில் இருக்கும் கோடாரி ஈஸ்வரை வீழ்த்திவிடும் என்பதே அவர்களது எண்ணம். அப்பொழுது ஈஸ்வர் தன்னுடைய பக்கம் இருந்து எதிர்த்தாக்குதல் நடத்த தொடங்கினான். அவன் தன் கையில் இருந்த வாளை வீச ஆரம்பிக்க அதை கண்டு உறைந்து போனான் யமலிங்கம். அவன் முகத்தில் இப்போதும் சிறிதும் இரக்கம் என்பதே இல்லை. ஆனால் அவன் முகம் வெளிரி போயிருந்ததும் உண்மை. அவன் புருவ மத்தியில் ஈஸ்வரின் வாள் தெரிக்க அடுத்த நொடி அவனது மாமிச மலை உடல் கீழே சரிந்தது. எப்படி இது நிகழ்ந்தது என தெரியாமல் அந்த இடமே அமைதியில் மூழ்கி போனது. யமலிங்கத்தின் அணியினர் எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். யமலிங்கத்தின் மேல் அவர்கள் நிறைய நம்பிக்கை வைத்திருந்தனர். ஆனால் அவன் இப்படி தோற்று போவான் என இல்லை, இறந்து போவான் என அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆம், யமலிங்கம் இறந்துதான் போயிருந்தான், அதுவும் ஒரே ஒரு வாள்வீச்சில். யமலிங்கத்திற்கு இப்படி ஒரு முடிவு வரும் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அதிலும் ஈஸ்வர் இவ்வளவு எளிதாக அவனை கொன்றுவிட்டான். இந்த போட்டியில் நிகழ்ந்த முதல் மரணம் இது என்று கூட சொல்ல முடியும். இதுவரை எல்லா போட்டியாளர்களுக்கும் அடி மட்டுமே பலமாக பட்டிருக்கிறது, மற்றபடி உயிர் சேதம் எதுவும் இல்லை. மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது சூர்யா சிரித்தபடிதான் அமர்ந்திருந்தான். அதே சமயம் அவனுக்கு என்ன சொல்வது என்றும் தெரியவில்லை. யமலிங்கத்தின் இறப்பிற்கு காரணம் அவன் பலம் குறைந்தவன் என்பதோ அல்லது ஈஸ்வர் பலசாலி என்பதோ காரணமில்லை. அவனது இறப்பிற்கு காரணம் அவனது தற்காப்பு கலை. அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு பலசாலியாக இருக்கிறானோ
அதே அளவுக்கு அவனது பலவீனமும் எளிதாகவே இருக்கும். எவ்வளவு பெரிய பலவானிடம் பலவீனம் என்ற ஒன்று இல்லாமல் இருக்கவே முடியாது. சிங்கமுத்து போன்ற ஒருவன் யமலிங்கத்தை எதிர்கொண்டு போட்டியிட்டிருந்தால் அவன் இப்படி இருந்திருக்க மாட்டான். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் அவன் ஜெயிக்க கூட வாய்ப்பிருந்திருக்கும். ஆனால் அவன் எதிர்த்து போட்டியிட்டது ஈஸ்வருடன். ஈஸ்வர் அவனது வாள் பயிற்சி துறையின் முன்னணி வீரன். அவனது வாழ்வீச்சு திறமை அலாதியானது. 25 வயதிலேயே இவ்வளவு திறமை கொண்டவன். எனவே அவனுக்கு யாரை எங்கு அடிக்க வேண்டும் என்று நன்றாகவே தெரியும். அதே போல அவனது வாழ்வீச்சுக்கு தனியான சக்தி உண்டு. எனவே யமலிங்கத்தின் உடலில் உள்ள பலவீனமான இடத்தில் அடித்ததுமே அவன் வீழ்ந்து விட்டான். அவனது உடலில் பலவீனமான பகுதி அவனது புருவ மத்தி. ஈஸ்வர் தன் பலத்தை முழுவதுமாக திரட்டி யமலிங்கத்தின் புருவ மத்தியில் தான் வீசினான். அவனது பலவீனத்தில் அடித்த பின்னர் அவன் வீழாமல் என்ன செய்வான்? அடுத்த சில நொடிகளில் யமலிங்கத்தின் உயிரில்லாத உடல் கீழே தூக்கி செல்லப்பட்டது. அதை கண்ட அவனது அணியினரின் முகமெல்லாம் மோசமாக மாறி போயிருந்தது. அவர்கள் தரப்பின் ஷேடோ கில்லர், சுமோ வீரர் 2 பேருமே தோற்று போய்விட்டனர். ஈஸ்வர் மிகவும் பலசாலியாக இருக்கிறார். யாரும் அவன் இவ்வளவு பலசாலியாக இருப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்போது விதுரன் வேகமாக அவரது அணியினரை நோக்கி சென்றார். அவரை கண்டதும் அனைவரும் பணிவுடன் அவரை வணங்கி நிற்க, அவர் ஒரு நொடி உயிரில்லா யமலிங்கத்தின் உடலை பார்த்துவிட்டு, என்ன நடக்குது இங்க என்று கேட்டார். மாஸ்டர், அந்த ஈஸ்வர் ரொம்பவே பலசாலியா இருக்கான். நம்மள யாராலையும் அவனை எதிர்க்க முடியல என்று சொன்னார்கள். உண்மையில் அவர்கள் அணியினர் அனைவரும் ஷேடோ கில்லர் ஈஸ்வரின் எனர்ஜி முழுக்க செலவிட செய்வான் என்றுதான் நம்பியிருந்தார்கள். அதன் பின்னர் யமலிங்கம் மேடைக்கு செல்லும் போது அவனது உடல் பலத்திற்கு அவனால் ஈஸ்வரை ஜெயிக்க முடியவில்லை என்றாலும் அவனும் ஈஸ்வரை சோர்வடைய செய்வான். அதன் பின்னர் செல்பவர்களுக்கு ஈஸ்வரை தோற்கடிக்க எளிதாக இருக்கும் என்று எண்ணியிருந்தனர். ஆனால் எதிர்பாராவிதமாக ஷேடோ கில்லர் மட்டுமில்லை, யமலிங்கமும் மற்ற எவருமே கூட ஈஸ்வரை எதுவும் செய்ய முடியவில்லை. விதுரன் தன் குரலை தாழ்த்தி, அடுத்து யார் போகணும் என்று கேட்டார். கிருஷ் போகணும். ஓகே, அவனுக்கு அந்த மாத்திரையை கொடுங்க என்றார் விதுரன். அவர் அப்படி சொன்னதுமே அனைவரும் அதிர்ந்து போனார்கள். அந்த மாத்திரையை உட்கொள்ள வேண்டுமா? நிஜமாவே அந்த மாத்திரையை கொடுக்கணுமா மாஸ்டர் என்று அவர்களில் ஒருவர் கேட்க, விதுரன் கோபமாக, நான் சொன்னது நல்லாதானே உங்க காதுல விழுந்துச்சு, அப்புறம் எதுக்கு திரும்ப அதையே கேக்குறீங்க என்று எரிச்சலாக சொன்னார். அதன் பின்னர் யாரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் தரப்பில் எஞ்சியிருந்த எல்லா போட்டியாளர் முகங்களிலும் பீதி நிறைந்து போயிருந்தது. அடுத்த சில நொடிகளில் அடுத்த போட்டி ஆரம்பித்தது. தஞ்சாவூர் அணியின் சார்பாக ஈஸ்வர் தான் வந்தான். எதிர் அணியின் சார்பாக ஒல்லியாக ஒரு ஆள் வந்தான். அவன் கருப்பு நிற தற்காப்பு கலை உடை அணிந்திருந்தான். அவனது தோற்றம் சாதாரணமாக தான் இருந்தது. அவனை பார்த்ததும் யாராலும் அவனிடமிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ரெஃப்ரி ஆரம்பிக்கலாம் என்று சொல்லவும் அடுத்த நொடி அந்த தற்காப்பு உடை அணிந்திருந்தவனின் தோற்றம் மாற ஆரம்பித்தது. அவன் உடலில் இருந்த சக்தி முழுக்க அவனது கால்களுக்கு கடத்தினான். அவன் கால்களில் பலத்தை கடத்தியதும் ஈஸ்வரை நோக்கி தாக்க சென்றான். அவனது சண்டையிடும் திறனை விட ஈஸ்வரின் வாள் மிகவும் கூர்மையானதுதான். எனவே அவனது கால்கள் ஈஸ்வரை நெருங்கும் முன்பாகவே அவனது வாள் முன்னே வந்தது. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தனர். ஈஸ்வர் அவனை நெருங்கி சென்று சண்டையிட ஆரம்பிக்க அவன் உடலில் இருக்கும் ஆற்றல் வெளிப்பட ஆரம்பித்தது. அவன் அந்த நேரத்தில் சரியாக கையில் இருந்த வாளை பயங்கரமாக சுழற்ற ஆரம்பித்திருந்தான். அதை கண்ட எதிராளியின் முகம் மாற ஆரம்பித்தது. அவனும் உடனேயே டிராகன் ஸ்டைலில் ஈஸ்வரின் தாக்குதலை தடுக்க முயன்றான். அதை கண்டு ஈஸ்வரின் முகம் இன்னும் தீவிரமாகியது. அவனது எதிரி மிகவும் பலசாலி. அவனிடம் வாழ்வா சாவா என்ற ஒரே எண்ணம் மட்டுமே இருப்பதை உணர்ந்து கொண்டான் ஈஸ்வர். இப்படி ஒரு எதிராளியை கையாள்வது ரொம்பவே கடினம். அவன் யோசனையில் இருக்கும் போதே அவனது எதிரி அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். கிருஷ் டிராகன் ஸ்டைல் தான் இப்போதும் சண்டையில் பயன்படுத்திக் கொண்டிருந்தான். ஈஸ்வர் அவனை அழுத்தமாக பார்த்தவன் நிதானமாக தன் வாளை உயர்த்தி அவன் தாக்குதலை எதிர்கொண்டான். தி பாஸ். அத்தியாயம் 310. கிருஷ் டிராகன் ஸ்டைல் முறையை பயன்படுத்தி சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். ஈஸ்வர் அவனை அழுத்தமாக பார்த்தவன் நிதானமாக தன் வாளை உயர்த்தி அவன் தாக்குதலை எதிர்கொண்டான். சில நொடிகளில் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டார்கள். மேடைக்கு கீழே அமர்ந்திருந்த ஈஸ்வர் தரப்பினருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு வழியா ஈஸ்வர் ப்ரோக்கு சரியான எதிரி கிடைச்சிட்டாங்க போல என்று சொல்லிக் கொண்டனர். என்னதான் கிருஷ் பார்க்க சாதாரணமான ஆளாக இருந்தாலும் அவனது திறமை நன்றாகவே இருந்தது. எனவே அவர்கள் தங்களுக்குள்ளாகவே, யார் அந்த ஆளு, ஏன் அவனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியல என்று பேசிக்கொண்டனர். அவர்களுக்கு எதிரணியினரில் 3 பேரின் விவரம் மட்டுமே இப்போது வரை தெரிந்திருந்தது. மீதம் இருக்கும் 7 பேரை குறித்து பெயரை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை.
அவன் பழங்கால போர் துறையில இருந்து வரான். அவனுக்கு நிறைய போர் முறைகள் தெரியும் என்றான் சூர்யா. அவனுக்கு இருக்கும் திறமைக்கு கிரிஷ் யார், அவனது பின்புலம் என்ன என்று அவனால் தெரிந்து கொள்ள முடியும். கிரிஷ் ஒன்றும் தற்காப்பு கலையில் முதிர்ச்சி பெற்றவனெல்லாம் இல்லை. ஆனால் அவனுக்கு போரில் கலந்து கொண்ட அனுபவம் இருப்பதால் அவன் வலிமையாக தென்படுகிறான். எனது போர் துறையிலிருந்து வரானா என்று எல்லோரும் சூர்யாவை ஆச்சரியமாக தான் திரும்பி பார்த்தனர். இப்போது கிரிஷை விட இந்த சூர்யா யார் என்றுதான் எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தனர். இவனுக்கு எப்படி இவ்வளவு விவரங்கள் தெரிகிறது என்பதே எல்லோரின் எண்ணம். எல்லோரும் தன்னை பார்ப்பதை கண்ட சூர்யா அவர்களுக்கு எந்த விளக்கமும் சொல்லவில்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் மேடைக்கு சென்றதும் அவனது வேஷம் களையதான் போகிறது. அப்போதே எல்லோரும் அவன் யார் என தெரிந்து கொள்ளட்டுமே. எல்லோரும் சூர்யாவை குறித்து யோசித்துக் கொண்டிருக்க மேடையில் கொஞ்சம் மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது. தன்னை நெருங்கி வந்திருந்த ஈஸ்வரை பின்னால் தள்ளிய கிரிஷ் சட்டென அவனிடமிருந்த 2 மாத்திரைகளை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டான். அடுத்த நொடி அவன் கண்கள் சிவப்பாக மாறியது. அவன் உடலிலும் நிறைய மாற்றங்கள் உண்டாகி இருந்தது. சாவுடா என்று சொல்லிக்கொண்டே ஈஸ்வரை கொடூரமாக பார்த்த கிரிஷ் அவனை தாக்க ஆரம்பித்தான். அவன் கையில் இருந்த வாள் நேராக ஈஸ்வரின் தலையை தான் குறிப்பார்த்தது. அவனது முந்தைய செயல்பாடுகளுடன் ஒப்பிடும்போது இப்போதைய அவனது வேகம் 2 மடங்கு அதிகமாக இருந்தது. அதை கண்ட ஈஸ்வர் யோசனையுடன் தன் வேகத்தை அதிகப்படுத்தினார். 2 பேரின் வாள்களும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. ஈஸ்வரினால் அவனது வேகத்தை எதிர்கொள்ள முடியாமல் 2 அடி பின்னால் சென்றான். கிறிஸ்டின் வாள் ஈஸ்வரை காயப்படுத்தி இருந்தது. என்ன நடக்குதாங்க? அவன் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன சாப்பிட்டான் என்று மேடைக்கு கீழே இருந்தவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். எல்லோருக்கும் அவன் ஏதோ சாப்பிட்டான் என்பது வரை தெரிந்தது. அதன் பின்னர் தான் அவனது பலம் அதிகமானது என்றும் அறிந்தே இருந்தார்கள். சூர்யா எதுவும் பேசாமலேயே யோசனையுடன் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தான். அவனும் கிரிஷ் ஏதோ ஒன்றை விழுங்கினான் என்பது வரை பார்த்தான். ஆனால் அவன் என்ன விழுங்கினான் என்றுதான் சூர்யாவிற்கு புரியவில்லை. ஆனால் அவன் விழுங்கிய பொருள் ஏதோ மருந்து என்று மட்டும் சூர்யாவிற்கு புரிந்தது. அதனால் தான் அவனின் பலம் இவ்வளவு விரைவாக அதிகரித்திருக்கிறது. சூர்யா அவன் சாப்பிட்ட அந்த மருந்து குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த மருந்து ஒருவரின் பலத்தை குறிப்பிட்ட நேரத்திற்குள் பல மடங்கு அதிகரிக்க செய்யும். ஆனால் அதன் பின்விளைவும் அதே போல மோசமாகவே இருக்கும். அந்த மருந்தை கொஞ்சமாக எடுத்துக்கொண்டால் அது உடலில் பாதிப்பை மட்டும் உண்டாக்கும். ஆனால் அதிகமாக எடுத்துக்கொண்டால் அது உயிரையே கொல்லும் விஷமாக மாறிவிடும். இதை ஒரு விதமான விஷம் என்று கூட சொல்லலாம். வாழ்வா சாவா என்று இறுதி நொடியில் எடுக்கும் முடிவாக கூட இது இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கிரிஷ் இப்போது அந்த மருந்தை 2 டோஸ் எடுத்திருக்கிறான். இந்த முறையும் ஈஸ்வர் பின்னால் தள்ளப்பட்டான். அதோடு அவன் வாயின் ஓரத்திலிருந்து லேசாக ரத்தமும் வர ஆரம்பித்தது. அவனுக்கு உள்ளுறுப்புகளில் பலமாக அடிபடுவது நன்றாக தெரிந்தது. அதே சமயம் அந்த கிரிஷ் என்னதான் இப்போது ஈஸ்வரை பின்தள்ளி முன்னால் இருந்தாலும் அவனது அணியினர் முகங்களில் எந்தவித சந்தோஷமும் தென்படவில்லை. அவர்கள் எல்லோருக்குமே கிரிஷ் சாப்பிட்ட மருந்து என்ன மாதிரியான எதிர்வினை ஆற்றும் என்று நன்றாகவே தெரியும். அவர்கள் நாட்டில் தனிப்பட்ட முறையில் தயாரிக்கும் மருந்து அது. அவர்கள் நாட்டிலும் கூட இதன் மூலப்பொருள் அபூர்வமாக கிடைக்கக்கூடியதுதான். அவர்களாலேயே ஒரு வருடத்தில் வெறும் 50 மாத்திரைகள் மட்டுமே தயார் செய்ய முடியும். இந்த போட்டியில் வெல்ல வேண்டும் என்பதற்காக விதுரன் அங்கிருந்து கிளம்பும் முன்பாக 10 லட்சம் ரூபாய் செலவு செய்து 10 மாத்திரைகளை வாங்கி வந்திருக்கிறான். தகுதியே இல்லாத எதிராளியுடன் போட்டியிடும் போது இந்த மாத்திரையை உட்கொள்வது வீண். அதோடு அந்த மாத்திரையை மட்டுமே நம்பி வந்தது போல ஆகிவிடும். அது மட்டுமில்லாமல் அந்த மாத்திரையின் வீரியமும் அதிகம். ஒரே ஒரு மாத்திரையை மட்டும் உண்டால் கண்டிப்பாக ஓரளவு பலசாலியான வீரனை சமாளிக்க முடியும். ஆனால் ஈஸ்வர் போன்ற மாவீரனை சமாளிக்க ஒரு மாத்திரை போதாது. எனவேதான் 2 கொடுத்தார்கள். இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்கு என்று கேட்டார் விதுரன். என்ன கேட்டீங்க மாஸ்டர் என்று அவர் பேசியதை கவனிக்காமல் மீண்டும் கேட்டனர். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேட்டேன். கிரிஷ் அந்த மாத்திரையை சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது என்று கடுமையாக கேட்டார் விதுரன். எவ்வளவு நல்ல மாத்திரையாக இருந்தாலும் அதற்கு பக்க விளைவுகளும் கண்டிப்பாக இருக்கும் அல்லவா? அந்த மாத்திரையை உட்கொள்வதால் உண்டாகும் எதிர்வினை நரம்புகளை வெடிக்க செய்யும். அதோடு அந்த மருந்தின் வீரியம் வெறும் 5 நிமிடம் மட்டுமே இருக்கும். 5 நிமிடத்தில் போட்டியிட்டு எதிராளியை தோற்கடிக்கவில்லை என்றால் அந்த மருந்து சாப்பிட்டவனின் உடல் முழுக்க விஷமாக மாறிவிடும். அதுவும் சிறிது நேரத்தில் உடல் அந்த மருந்தின் வீரியம் தாங்காமல் அதே இடத்திலேயே பயங்கரமாக வெடித்து சிதறிவிடும் என்பதுதான் பயங்கரமான உண்மை. கிரிஷ் அந்த மாத்திரையை சாப்பிட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு மாஸ்டர். 3 நிமிஷம் ஆயிடுச்சா என்று வியப்பாக கேட்டார் விதுரன். இன்னும் 1.5 நிமிடத்தில் வெற்றி கொள்ள முடியுமா அவனால்? வெற்றி நேரத்திற்கு இன்னும் நீண்ட நேரம் ஆகுமே. என்னதான் ஈஸ்வருக்கு உள்ளுறுப்புகளில் பலமாக அடிபட்டிருந்தாலும் அவனிடம் இன்னும் சண்டையிட பலம் இருக்கிறதே. இந்த நிலையில் கிருஷ்ணனால் கண்டிப்பாக அவனை வீழ்த்த முடியாதே.
கிறிஷுக்கு சீக்கிரம் போட்டியை முடிக்க சொல்லி சொல்லுங்க என்றார் விதுரன். போர் பயிற்சி துறையிலிருந்து கிறிஷை அழைத்து வந்தவர் அவர்தான். எனவே அவர்தான் கிறிஷுக்கு எந்த பாதிப்பு என்றாலும் பதில் சொல்ல வேண்டும். அதே போல கிறிஷ் இதே இடத்தில் மரணித்தாலும் அவருக்கு பெரும் பிரச்சனை உண்டாகும். அதுவும் இல்லாமல் அந்த மாத்திரையின் விலை ஒரு மாத்திரை 1 லட்சம். கிறிஷ் 2 மாத்திரை சாப்பிட்டிருக்கிறான், அது 2 லட்சம். அப்படி இருக்கும்போது அவனால் ஈஸ்வரை தோல்வியடைய செய்ய முடியவில்லை என்றால் மீண்டும் ஈஸ்வருக்கு எதிராக செல்பவர்கள் இன்னும் 2 மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உண்டாகும். ஒரே ஆளை ஜெயிக்க 4 லட்சம் ரூபாய் செலவு செய்வது என்பது மிக அதிகம். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் கிறிஷுக்கு அவர்கள் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் ஏற்கனவே மாத்திரையின் வீரியம் காரணமாக அவனது நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பித்திருந்தாலும் மற்றவர்களை விட மாத்திரையை உண்ட அவனுக்கு அந்த மாத்திரையின் கால அளவு 5 நிமிடம் என்று நன்றாகவே தெரியும். ஆனால் அவன் எவ்வளவு முயன்றும் ஈஸ்வரை அவனால் வீழ்த்த முடியவில்லை. எவ்வளவு பலத்தை பிரயோகித்து ஈஸ்வரை கொலை செய்ய அவன் எண்ணினாலும் அதையும் அவனால் செய்ய முடியவில்லை. அதே நேரம் அவன் உடலில் இருந்த மாத்திரை தன் பலத்தை இழந்துவிட்டது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அவனது உடலில் இருக்கும் தசைகள் நரம்புகள் எல்லாம் வலிக்க ஆரம்பித்திருந்தது. உடலே எரிவது போன்ற உணர்வை கொடுத்தது அவனுக்கு. இன்னும் சில வினாடிகள் தான் அவனால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதற்குள் ஈஸ்வரை எதுவும் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக அடுத்து ஈஸ்வர் அவனை எதுவும் செய்யாமலேயே அவன் உடல் வெடித்து சிதறிவிடும். கிறிஷுக்கு அதை எண்ணி கவலையாகி போனது. அதே சமயம் அவன் எதிரே இருந்த ஈஸ்வர் நிதானத்திற்கு வந்தான். தன் எதிரே இருக்கும் கிறிஷிடம் என்னவோ சரியில்லை என்று அவனுக்கு புரிந்தது. ஒருவேளை அது பலவீனமாகவும் இருக்கலாம். அவன் உடலிலிருந்து வெளிவரும் மூச்சு கூட அசாதாரணமாக தான் வந்தது. அதே போல அவனது உடலின் அழுத்தத்தையும் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதெல்லாம் அவன் உட்கொண்ட மருந்தின் பக்க விளைவுகள். இந்த போட்டி எவ்வளவு நேரம் இழுக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவனுக்கு வெற்றி என்று தெரிந்து கொண்டான் ஈஸ்வர். எனவே அவன் தன் மனதை உறுதிப்படுத்திக் கொண்டவன் போட்டி நேரத்தை இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம் என்று அந்த யுக்தியை பயன்படுத்தினான். அவன் கிறிஷிடம் நேருக்கு நேர் போட்டியிட நினைக்கவில்லை. அதற்கு மாறாக போட்டி அரங்கத்தை சுற்றி வர தொடங்கினான். இதை பார்த்த சூர்யாவிற்கு நிம்மதி உண்டாவதை தவிர்க்க முடியவில்லை. ஏனெனில் ஈஸ்வர் போன்ற மாவீரன் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என்று அவனால் உறுதியாக எண்ண முடியவில்லை. ஏனெனில் தன் திறமை மேல் உள்ள அதீத நம்பிக்கையில் தற்பெருமையில் யாராக இருந்தாலும் இப்படி ஒரு வேடிக்கையான முடிவை எடுக்க நினைக்க மாட்டார்கள். இதை எண்ணிதான் சூர்யா இவ்வளவு நேரம் கவலைப்பட்டதும் கூட. ஆனால் இப்போது ஈஸ்வரின் முடிவை கண்டு அவனது இவ்வளவு நேர கவலைகள் தேவையில்லாதது என்று அவனுக்கு புரிந்தது. என்னதான் ஈஸ்வர் மாவீரன் என்றாலும் போட்டியின் போக்கை மாற்ற தெரியாத தன் வீரத்தின் மேல் மட்டுமே நம்பிக்கை கொண்டு செயல்படும் மூளையற்றவன் இல்லை. அவனது இந்த செயலில் நேரம் கடக்க ஆரம்பித்தது. இறுதியில் கடைசி 30 வினாடிகள் மட்டுமே இருந்தது அந்த மாத்திரையின் வீரியம் முடிய. கிறிஷுக்கு அவனது உடலின் சக்தியை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அவனது நம்பிக்கை முற்றிலும் போய்விட்டது. எனவே அவன் சேர்ந்தே சாகலாம் வா என்று சொல்லியபடி சிரித்துக் கொண்டே ஈஸ்வரை நோக்கி பாய்ந்தான். அவன் ஈஸ்வரை நோக்கி பாய்ந்து செல்வதை கண்ட தஞ்சாவூர் அணியில் இருந்த அனைவரும் ஈஸ்வர் ஜாக்கிரத என்று கத்தினார்கள். ஆனால் அவர்கள் கத்தி முடிக்கும் முன்பாகவே ஏதோ வெடிக்கும் சத்தம் கேட்டது. கிறிஷின் உடல்தான் வெடித்து சிதறி இருந்தது. அவன் உடலில் இருந்த ரத்தம் எல்லாம் சிதற கண்ணுக்கு தெரியாத சக்தி ஒன்று வெளியே சென்றது. கிறிஷ் உடல் வெடித்ததில் முதலில் பாதிக்கப்பட்டது அவன் அருகில் இருந்த ஈஸ்வர் தான். அவன் உடல் வெடித்த வேகத்தில் ஈஸ்வரின் உடல் தூக்கி வீசப்பட்டது. அரங்கத்தின் மேடையை சுற்றி அமைத்திருந்த கம்பிகளில் சென்று மோதி நின்றான் ஈஸ்வர். கம்பியில் மோதிய வேகத்தில் அவன் ரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பித்தான். அவனது முகமும் மொத்தமாக வெளுத்து போயிருந்தது. அங்கிருந்த எல்லோருக்கும் கிறிஷின் மரணம் பீதியை ஏற்படுத்தி இருந்தது உண்மை. ஏற்கனவே யமலிங்கத்தின் மரணம்தான் மிக மோசமான மரணம் என்று எல்லோரும் எண்ணி இருக்க, ஆனால் இப்போது கிறிஷின் மரணம்தான் மிக மோசமானதாக இருந்தது. அங்கிருந்த சாதாரண பார்வையாளர்கள் இப்படி உடல் வெடித்து சிதறியெல்லாம் பாம் வெடித்துதான் பார்த்திருக்கிறார்களே தவிர தானாகவே வெடிப்பதையெல்லாம் பார்த்ததே இல்லை. பார்வையாளர்கள் இடத்தில் இருந்த கண்ணகி, என்னங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்கவே பயமா இருக்கு, இந்த தற்காப்பு கலைகள் எல்லாம் இவ்வளவு பயங்கரமானதா என்று பயத்தில் புலம்பிக் கொண்டிருந்தார். மாதவன் மதுவின் முகம் கூட பயத்துடன் தான் காணப்பட்டது. இப்படியெல்லாம் அவர்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் கூட இந்த உலகில் இருக்கிறார்களா என்றுதான் அவர்கள் பார்த்தார்கள். சேதுராமன் எதுவும் பேசவில்லை. மேடையை நோக்கி ஒரு பார்வை பார்த்தவர் பின்னர் அழுத்தமாக உதட்டை கடித்தபடி அமைதியாக இருந்தார். ஈஸ்வரின் பலம் இந்த நிலை வரை வந்துவிட்டிருந்தது. எனவே தஞ்சாவூர் அணியின் துருப்பு சீட்டான அவன் எவ்வளவு வலிமையானவன் என்பதுதான் இப்போது எல்லோரின் கேள்வியாகவும் இருந்தது. ஈஸ்வர் மேடையிலிருந்து வெளியேறிய அவனுக்கு உதவி செய்தனர். அவன் கீழே வந்ததும் எல்லோரும் அவனை சூழ்ந்து கொண்டு, ஈஸ்வர், ஆர் யூ ஆல் ரைட் என்று அக்கறையுடன் விசாரித்தனர்.
ஈஸ்வர் அவர்களுக்கு பதில் பேசாமல் கையை மட்டும் அசைத்து தான் நன்றாக இருப்பதாக சொன்னான். அவன் அமர்ந்து ஓய்வெடுக்க தொடங்கினான். அவன் இன்னும் ஒரு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டி இருந்தது. அப்போது ராகுல் அவர்களை நோக்கி இறுகி போன முகத்துடன் நடந்து வந்தான். அவனை கண்டதும் அஸ்வினி அவனிடம், ராகுல் ப்ரோ, அந்த ஆளு அவன் ஏதோ மாத்திரை சாப்பிட்டான், அது சரியில்லை, போட்டியில இதெல்லாம் செஞ்சா அது என்று அவள் பேசிக்கொண்டே சென்றாள். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் கிரிஷ் ஈஸ்வருக்கு நிகரான பலசாலி இல்லை. அவன் அந்த மாத்திரையை சாப்பிடாமல் இருந்திருந்தால் போட்டி இவ்வளவு நேரம் கூட நீடித்திருக்காது என்பதை எல்லோருமே அறிவார்கள். அஸ்வினி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் பேச்சில் குறுக்கிட்ட ராகுல், எனக்கும் தெரியும் என்றான் கத்தரித்தார் போல. அவனே மீண்டும் தொடர்ந்து, நான் ஏற்கனவே இது ஆச்சாரியா கிட்டவும் மத்த பொறுப்பாளர்கள் கிட்டவும் சொல்லிட்டேன். ஆனா ஆச்சாரியா இந்த மாதிரி மாத்திரை எடுக்க கூடாதுன்னு போட்டியில ரூல்ஸ் இல்லைன்னு சொல்றாரு என்றான். என்னது, போட்டியில மாத்திரை எடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க? நாமளும் மருந்து சாப்பிட அனுமதிப்பாங்களா? அப்படி அனுமதிச்சா அப்புறம் போட்டி நடக்கிறது எதுக்கு? இப்படி மாத்திரை சாப்பிட்டு பலத்தை அதிகப்படுத்தி போட்டியை ஜெயிக்கிறதுனால என்ன அர்த்தம் இருக்கு என்று கோபமாக கேட்டாள் அஸ்வினி.